ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिनोति तस्मै तं ह देवम् आत्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमघं प्रपद्ये। मौनव्याख्यां प्रकृतिनस्य परब्रह्मतत्त्वं युवानं वर्षिष्ठान्तेव सदृशिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्तर्यकरकलितचिन्मुद्रमानन्दमूर्तिं स्वात्मा रामं मुनितवतनं श्रीदक्षिणामूर्तिमीडे। गुरुब्रह्मा गुरुविष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। मौनव्याख्यां प्रदृढस्य परब्रह्मतत्त्वं युवानं वर्षिष्ठान्तेव सदृशिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्तर्यकरकलितचिन्मुद्रमानन्दमूर्तिं स्वात्मा रामं मुनितवतनं श्रीदक्षिणामूर्तिमीडे। लक्ष्मीनाथसमारम्भां नाथयां यामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्त इतराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूति सर्वं यदेन नियमेन मदन्वयानाम् आद्यस्ति नः कुलपते वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। यदाग्नेदागिका शक्ति रामकृष्णे स्थिता ह्या सर्वविद्यास्वरूपां तां शारदां प्रणमाम्यहं। परतत्त्वे सदा लीनो रामकृष्णे समाज्ञया यो धर्मस्थापनरतं वीरेशं तं नमाम्यहं। हरिः ओम्। இதுவரைக்கும் ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரதமோத்தியாயம் பிரதமஸ்கந்தத்தில் குந்தி ஸ்துதி பார்த்தோம், பீஷ்மஸ்துதி பார்த்தோம். பீஷ்மஸ்துதியில் போன வாரம் அந்த பீஷ்மருடைய ஸ்தவராஜ்யம் அப்படின்ற அந்த பீஷ்மருடைய ஸ்துதியில் பார்த்திங்கன்னா ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவே சாக்ஷாத் இருந்தும் பாண்டவர்களுக்கு இதமான கஷ்டங்கள்லாம் கொடுத்துட்டுருக்காரே, அகோ நஷ்டக அகம் அப்படின்னு அவர் அழுதுறார். அப்போ தர்மபுத்திரர் பீஷ்மரை பார்த்து கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமதः கிம் ஜபன் முச்சதே ஜந்துர் ஜன்மசம்சார பந்தனாத். இந்த ஜன்மத்தில் நாம் பிறந்ததன் விளைவை, பிறந்த பயனை அடைய வேண்டுமென்றால் எந்த தர்மத்தை நாம் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு கேட்க, அதுக்கு பீஷ்மாச்சாரியார் எல்லா தர்மங்களிலும் சிறந்த தர்மமாகவும் தர்மம் என்றே இருப்பவனாகவும் தர்மத்திற்காகவே வாழ்ந்தவனாகவும் இருப்பவர் யாரென்றால் பகவான். அந்த பகவானுடைய திவ்யமான நாமங்களை சொல்லுவதால் மட்டுமே நமக்கு எல்லா தர்மத்திலுமிருந்தும் பிறவிக்கடல் நீந்துவார் நீந்தல் இறைவனடி சேராதார் அப்படின்னு வள்ளுவன் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி
வாழ முடியும் அப்படின்னு காமிச்சார். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலேயே பகவானுக்கு பேரே தர்மஹ. இங்கே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பார்த்தீங்கன்னா தர்மோ தர்ம விருத்தாத்மா அப்படின்னு வரும். தர்மத்துக்கே இருக்கிறவன், அதே தர்மனாக இருக்கக்கூடிய தர்மபுத்திரன் கேட்க தர்மத்தையே தன் வாழ்க்கையின் நீதி நெறியாக விளங்கியவர் பீஷ்மாச்சாரியார். அவர் சொல்ல இந்த ஸ்லோகத்தில் ஒரு அச்சாணி மாதிரி இருக்கிறது என்னென்னா, கடைசியில் போய் பார்த்திங்கன்னா பகவத்கீதையில் 18வது அத்தியாயம் 64வது ஸ்லோகத்தில் பகவானே சொல்கிறார். கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை பார்த்து, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. இது கண்ணனன் பிரானுடைய சரணாகதி மந்திரம். இந்த மந்திரத்தோடைய பொருள் என்னன்னா, நீ எதை தர்மம் என்று பின்பற்றி பிடித்து கொண்டிருக்கின்றாயோ அந்த தர்மமே ஒரு பந்தம் தான். என்ன புரிஞ்சுக்கோங்க, தர்மம் எப்படி சுவாமி பந்தமாகும்? ஏன்னா திருதாரயதி இது தர்மக. நம்ம எதை பிடிச்சின்னு இருக்கோமோ அது தர்மம்னு நினச்சின்னு இருக்கோம். ஆனால் தர்மம் இதுதான் அப்படின்னு நம்ம யாருக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தர்மம்னது வேறா மாறும். ஒரு சத்திரியனுக்கு எது தர்மமோ அது பிராமணனுக்கு ஆகாது. ஒரு பிராமணனுக்கு எது தர்மமாக இருக்கோ அது மற்றவாளுக்கு ஆகாது. ஒரு கிரகஸ்தனுக்கு எது தர்மமோ அது சன்னியாசிக்கு கிடையாது. ஒரு சன்னியாசிக்கு எது தர்மமாக இருக்கோ அது பிரம்மச்சாரிக்கு கிடையாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் தர்மம்னு வச்சுட்டு இருக்கோம். ஆனால் அந்த தர்மத்தை நம்ம பிடிச்சுட்டு இருக்கோம் பாருங்க, அதுவே ஒரு பெரிய பந்தம். நாம் பெருசாக, ஏன்னா பீஷ்மாச்சாரியருடைய வாழ்க்கையில் அவர் அவர் என்ன பண்ணார், நான் பூர்ண பிரம்மச்சாரியாக இருக்கிறேன், நான் எந்த விதமான யார் ராஜாவாக இருந்தாலும் அவர்களுக்காக நான் உதவேன் அப்படின்னார். இப்போ நீங்கள் நல்லா பாருங்க, அப்புறமா எதுக்கு அவரே அம்பு படுக்கையில் படுத்து அவ்வளோ இன்னலுக்கும் ஆளாகணும் அப்படின்னா காரணம் ஒன்று, அவர் தர்மத்தையே பிரதிபந்தமாக மாற்றிட்டார். நான் இப்போ நம்மளே சில பேர் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம மார்னிங்கில் டெய்லியும் காலையில் 4 மணிக்கு எழுந்துப்போம். சும்மா யாரும் எழுந்துக்கிறோமான்னு இல்லைன்னு தெரியல, சும்மா சொல்கிறேன் ஒரு ஜோக்குக்கு. 4 மணிக்கு எழுந்துக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே அதை ஒரு 10 நாள் 20 நாள் ஃபாலோ பண்ணிட்டு 1 மாதம் பண்ணிட்டு அப்புறமா நம்ம சொல்லும் போது தான் சொல்லுவோம், நான் 4 மணிக்கு எழுந்துக்கிறோம், நான் 4 மணிக்கு எழுந்துக்கிறேன். அதுவே ஒரு பெரிய அகங்காரத்தை உருவாக்கிடும் அடுத்தது. அதனால என்ன பண்ணணும், அதையும் விட்டொழியணும். பெருசாக நம்ம பிடிச்சுட்டு இருக்கோம் பாருங்கள், இதை நான் பிடிச்சுட்டு இருக்கேன், இது என்னுடைய கர்மம், நான் இது சிறந்தவன் அப்படின்னு அந்த எண்ணத்தையும் விட்டுணும். ஏன்னா நம்ம செய்யறதுக்கு ஒன்றுமே கிடையாது. பகவானுடைய அருளால் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைத்தது, அதனால் நமக்கு இது பண்ணியிருக்கான். அதனால் நம்ம பெரியவன் இல்லை, அவன் பெரியவன். அந்த வாய்ப்பை கொடுத்த அவன் பெரியவன். அதனால தான் சர்வ தர்மான் பரித்யஜ்ய, சர்வ தர்மம்னு இல்லை, கிரகஸ்த தர்மம், பிரம்மச்சரிய தர்மம், வானப்பிரஸ்த தர்மம், சந்நியாச தர்மம், ஆசிரம தர்மம், ஜாதி தர்மம், குல தர்மம் எல்லாத்தையும். அப்போ சுவாமி எதுக்கு பிடிக்கணும்? ஏன்னா இப்போ பிடிச்சாதானே விடணும்னா பிடிக்கவே இல்லை, நல்லதாக தான் அப்படின்னா அது தப்பு. ஏன்னா இதுதான் தெரிஞ்சுன்ட்டு அதுக்கப்புறமா விடணும். இப்போ நமக்கு தோசை தெரியும், அதுக்காக சரி ஓகே சாமி இப்பயே சொல்லிட்டு நான் தோசையை விட்டுறேன் அப்படின்னா அது கிடையாது. அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஓகே இது எனக்கு வேண்டாம். ஏன்னா ஒரு தோசை சாப்பிட்டா ஒன்றும் தப்பு கிடையாது, 10 தோசை சாப்பிட்டா அங்கே தப்பு ஆகும். அதே மாதிரி தான் தர்மத்தை ஃபாலோ பண்ணணும். அதுக்குன்னு தர்மத்தையே பிடிச்சுன்னு தான். இப்போ பீஷ்மாச்சாரியாருடைய நிலைமை அதனால்தான் அவரே சொல்கிறாரு, நான் தர்மத்தையே இருந்தேன், கடைசியில் எனக்கே இந்த பிரதிபந்தம், இந்த ஒரு பந்தம் வந்துருச்சுன்னா அதுக்கு ப்ராப்ளம் என்னன்னா, நான் எதை தர்மம் நினச்சிட்டுனோ அது ராஜநீதி தர்மம், அந்த தர்மமே எனக்கு கட்டா மாறிடுது, அதுலேருந்து என்னை விடுவிப்பா அப்படின்னு தான் பகவான் கிட்ட கேட்குறாரு. குந்தியும் அதே தான் கேட்குறா. நான் கடைசி வரைக்கும் ஒரு பத்தியாக இருக்கிறதுனால என்னுடைய பாண்டு மகாராஜாவுக்கு நான் பத்தினியாக இருக்கேன், அதனால பத்தினி தர்மத்தை ஃபாலோ பண்ணேன். அடுத்தது குந்தின்ற ஒரு தாயாக இருக்கிறா, அதனால் பஞ்சபாண்டவர்களுக்கு நான் காப்பாற்றணும்னு அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் கடைசி வரைக்கும் பகவானே நான் எதுக்கு வந்தனோ அந்த தர்மத்தை விட்டுட்டேனே. ஒவ்வொரு ஜீவாத்மாவும், இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இல்லை எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அவங்களுடைய ஒரே தர்மம் என்னன்னா பகவானை நம்ம அடையணும். ஏன்னா இந்த உலகத்துக்கே பேர் என்னன்னா மனுஷ்யலோகம், மிரியதே இது மனுஷ்யலோக. நம்ம உலகத்தில் இந்த வரும்ல, இந்த உலகத்துக்கு பேரே நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பேர் வச்சுட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோட்டுக்கு என்ன பேர், ராமகிருஷ்ணா ரோடுன்னு வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல ராமகிருஷ்ணர் ஆசிரமம் இருக்குது, அதனால அந்த இடத்துல ராமகிருஷ்ணர் ரோடு. இப்போ அந்த பக்கம் போட்டிங்கன்னா சாரதா அம்மா ரோடு, அப்போ அந்த இடத்துல சாரதா அந்த ஸ்கூல் இருக்குது, அதனால அது ஈஸியாக தெரியும். அதே மாதிரி இந்த பூலோகத்திற்கு 14 லோகம் இருக்குது, அதில் பூலோகத்துக்கு மர்த்தியலோகம் அப்படின்வாங்க. மர்த்தியலோகம்னு ஏன் பேருன்னா
மனுஷர்கள் மானுடர்கள் யார் வாழ்கிறாங்களோ அந்த இடத்துக்கு பேர் மனுஷ்யலோகம். அந்த மனுஷ்யலோகம்னு ஏன் பேர் வந்ததுன்னா மிரியதே இது மனுஷ்யக. யார் பிறக்கிறவங்கள்லாம் இறக்குறாங்களோ அந்த இடத்துக்கு பேர் என்ன? மனுஷ்யலோகம். தேவர்கள்லாம் இறக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தமிழ் என்ன சொல்றீங்க? இமையோர். அவங்க இமைக்கவே மாட்டாங்க. நம்ம இமைச்சா தானே, நம்ம கண் இமைக்கணும், மூச்சு வாங்கணும், அப்போ தான் பசி தாகம் வரும். அந்த பசி தாகம் வந்தால் தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன வயசுலேருந்து பெரியவங்களாவாங்க, பெரியவங்களாங்க அப்புறமா போய் சேருவாங்க. ஆனால் அந்த உலகத்தில் அப்படி கிடையாது. புண்ணியத்துக்காக அவன் போகிறான். அந்த இடத்துல புண்ணியம் தீர்ந்தவன தபால்னு கீழே விழுந்துருவா. இது எப்படின்னா, ஒரு முறை ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு அஸ்வமேத யாகம்லாம் பண்ணி நான் இந்திர உலகத்துக்கு போகணும். இப்போ எல்லாரும் நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஃபாரின்லாம் போகிறதுக்காக கஷ்டப்பட்டு இன்ஜினியர்லாம் முடிச்சு எனக்கு ஒரு விசா கார்டு கிடச்சா போதும் நான் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிடுவேன். அதே காலத்தில் அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு. நான் சொர்க்கலோகத்துக்கு போகணும், அதுக்கான எல்லா விதமான பிரயத்தனத்தையும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாஜபேயம், புத்திரகாமேஷ்டி யாகம், ராஜசூய யாகம் ஏதாவது பண்ணி ஸ்வர்கலோகத்துக்கு போவாங்க. அது மாதிரி ஒருத்தர் இங்கேருந்து போகிறார். அவர் போய் கஷ்டப்பட்டு ஸ்வர்கலோகத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. உடனே ரம்பா, திலோத்தமா அவங்கெல்லாம் வந்து டான்ஸ்லாம் ஆடி பாட்டெலாம் பாடி அவங்களுக்கு அந்த சோமபானத்தெல்லாம் கொடுக்குறாங்க. அவர் குடிச்சின்னு இருக்கும்போது பின்னாடி ஒரே சத்தம் கேட்குறது. அப்போ இவருக்கு ஒரே நான்சென்ஸாக இருக்குது. என்ன இது நான்சென்ஸ் ஊர்வசி, ப்ளீஸ் சி சம்திங், சம்படி இஸ் கெட்டிங் நாய்ஸ் அப்படின்றார். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை சுவாமி, அவருடைய விசா எக்ஸ்பிரி ஆகிடுத்து, கீழே தள்ளி விடுறோம் அப்படின்னா. என்னாச்சு? என்ன அவருடைய அவர் சேர்ந்து வைத்த அந்த புண்ணியமெல்லாம் தீருது, அதனால் மேலேருந்து கீழே குப்பரை தள்ளி விட்டுடுறாங்க. அவர் பூலோகத்துக்கு வருவார், திருப்பியும் பிறப்பார், திருப்பியும் புது சம்பந்தம் மீன்ஸ் புண்ணியத்தையோ பாப்பத்தையோ வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த லோகத்துக்கு போய் சேருவார். அப்போ பகவான் நமக்கு வந்து ஒவ்வொரு முறையும் இந்த பூலோகத்துக்கு அனுப்புறதுக்கு என்ன காரணம்னா, விஷ்ணு புராணத்தில் சொல்கிறா, பகவான் வந்து அம்மாவுடைய வயிற்றில் இருக்கும்போது கூட சொல்கிறாராம், நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நீ போயிட்டு வா பூலோகத்துக்கு, என்னுடைய நாமத்தையும் என்னுடைய பிரபவத்தையும் நீ பரப்பி என்னை அடைவதற்கு ஒரு வழி கொடுக்குறேன், இட் இஸ் யுவர் ஒன் சான்ஸ், போயிட்டு வா அப்படின்றார். அவன் உள்ளார இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறான். ஓகே சுவாமி பண்ணிடுறேன், கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு போவான். அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்தவொடனே மறந்துடும். அதனால தான் குழந்தை பிறந்தவொடனே சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாள். அதை எல்லாம் குழந்தையெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் தான் பிறக்கிறது. ஏன்னா குவா குவான்றா, கோகம் கோகம் அப்படின்னு அர்த்தம். என்னென்னா நான் யார் நான் யார்னு அது விசாரத்தோடு வெளியே வருது. நம்ம உடனே நம்ம என்ன பண்ணணும், நம்ம அம்மா அப்பாங்களாம், நீ ஆத்மா, நீ பிரம்மன், நீ பரம்பொருளுடைய வஸ்து, நீ பகவானுடைய ஒரு அம்சம் அப்படி சொல்லி கொடுத்துட்டோன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் அப்படி எந்த அம்மாவும் சொல்லி கொடுக்க மாட்டான். ஏன் ராஜா, ஏன் கண்ணு, என் மூக்கு, வாய் எல்லாத்தையும் சொல்லிவிடுவா. அப்புறமா என்ன ஆகிடுது, நான் தப்பாக சொல்லலை, அவங்களுக்கு அவங்க ராஜா தான், பட் ஆனால் குழந்தைக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்துடணும். நீ பகவானுக்காக வந்தவன்பான்னு சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு பகவத் கைங்கரியத்தை ஏற்படுத்தி வைக்கணும். அப்படியே பகவானுடைய இதுவை ஹம்சங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கணும். மத்ய குரும வராக வாமன அவதாரங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தோன்னா அந்த குழந்தைக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு உத்தமமான ஒரு கதியை அடையணும்னா நம்ம பெரியவங்க சேர்த்து வைக்கிற ஒரே சொத்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பொக்கிஷத்தை கொடுக்கறது. ஆனால் அது இல்லாமல் போகிறதுனால என்ன ஆயிடுது, அது வந்து மறந்துடுது. அது தேகாபிமானத்தோட நான் யார் அப்படின்னா, நீங்களே நினச்சி பாருங்க, ஒரு குழந்தை யாருன்னா ஒருத்தர் பக்கத்தில் இருக்கவங்களை கூட கேட்டு பாருங்க, நீ யார், ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டதா, ஒன்று வி வில் டெல் we are some personality, we are belongs to some dignity, we belongs to some designation, we identify with some identity which is not identify with us, which is not identical with us. In fact ஒரு ஐடென்டிட்டியே இல்லாத ஒன்றுத்தை நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி இந்தியா முழுக்க பாருங்கள் ஆதார் இல்லாமல் எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் ஆதார்ன்றது ஒரு நம்பர். யாருன்னா ஒருத்தர் உங்களுடைய 13 டிஜிட் சொல்ல முடியுமா? யாருக்கும் அந்த ஞாபகம் இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு டிக்கெட் எடுக்கணும்னா, திருமலா திருப்பதிக்கு போகணுன்னா, இங்கேருந்து ஒரு ரேஷன் கார்டு வாங்கணுன்னா நமக்கு தேவை என்ன, அந்த 13 டிஜிட், 12 டிஜிட், ஐ திங்க் 12 டிஜிட் வரும். அந்த 12 வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த 10 விட்டுறோம் நம்ம. பாருங்கள், இது 10 தான் அவதாரம், அது 12. அந்த 12 பிடிக்கிறோம், இந்த 10 விட்டுறோம். அதனால் பகவானை பிடிச்சோன்னா நம்ம வாழ்க்கைக்கு எல்லா விதமான பொக்கிஷமும் கிடைக்கும். அதை தான் குந்தி சொல்லி காமிக்கிறா. நான் இவ்வளோ நாள் இருந்தேன், எனக்கு கௌரவர்களிடமும் பாண்டவர்களிடமும் இவ்வளோ பற்று வந்துட்டு, ஆனால் எதுக்காக வந்தனோ அதை விட்டுட்டேனே பகவானே. அதனால் ஸ்நேகபாசம் வினம் சிந்தி, எனக்கு ப்ளீஸ் கட் ஆஃப் மை திஸ் unnecessary ரிலேஷன்ஸ். கட் ஆஃப்னா
அப்போ நம்மளும் சுவாமி நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் எனக்கு அங்கே ஒருத்தர் ராமகிருஷ்ண மிஷனில் சொன்னார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வீட்டில் போய் அந்த சாமி தான் சொன்னார், இனிமேல் நான் உங்கள் வீட்டிலேருந்து யாரையும் நான் மகனே நீ எனக்கு மகன் இல்லை, அப்பா நீ எனக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன அடிக்க வந்துடுவா. அப்படி சொல்லக்கூடாது. இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அவங்க ஒரு பகவானுடைய அம்சமாகவும் பார்க்கணும். பையனா பாருங்கோ, அம்மாவா பாருங்கோ, அப்பாவா பாருங்க, தப்பே கிடையாது. அது கூட நீ பகவானின் அம்சம், அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. அதையும் விட்டுடுறோம் நம்ம. அதை தான் பீஷ்மாச்சாரியும் கேட்குறாரு. பீஷ்மாச்சாரியார் சொல்லும் போது தர்மபுத்திரன் கிட்ட, நீ எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறப்பா, எல்லா விதமான தர்மத்தையும் நான் கொடுக்குறேன், ஆனால் கடைசியில் ஒன்று தெரிஞ்சுக்கோ, தர்மமே அவன்தான். ஆனால் அவனே என்ன சொல்கிறான், நல்ல தர்மம் கெட்ட தர்மம்னு நீ எதை நினச்சின்னு இருக்கியோ அத்தனை தர்மத்தையும் விட்டு விடு அப்படின்றான். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ. இந்த சர்வ தர்மான்னதுல தர்மம் அதர்மம் ரெண்டுமே இருக்கு. இது எப்படின்னா, ஒரு போலீஸ்காரர் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு திருடனை பிடிச்சுடுறார். இப்போ திருடனை பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு விலங்கு போடுவாங்க, ஏன்னா கூட்டம் அப்படி தானே கூட்டுன்னு போக முடியும். இப்போ அந்த விலங்கு போடுறா, அது என்ன, இரும்பு செயின். ஓகேங்களா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஒரு பெரிய அரசியல்வாதி, அவர் தங்கத்திலேயே குளிக்கிறவர்னு வச்சுக்கோங்க, அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவரும் தப்பு பண்ணிடுறாரு. அவர் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் சொல்கிறார், இல்லை எனக்கு இரும்பில் போடாதீங்க, தங்கத்தில் போடுங்கோ. எதை போட்டாலும் தப்பு செஞ்சவர் தான். அவரை கூட்டுன்னு போய் வைக்க போகிறது ஜெயிலில் தான். அதனால் இவர் தங்கச்சங்களை போட்டுட்டு போடுறதுனால அவரை இன்னும் பெருசாக இருக்க போகிறதில்ல, இல்லை இவர் இரும்பு செயினில் கூட்டுட்டு போடுறதுனால இவர் பெருசாக இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி தான் தங்கச்செயின்னுறது ஒரு நன்மை செய்யறது, இரும்பு செயின்னுறது ஒரு தீமை செய்யறது. இந்த ரெண்டுமே நம்ம செய்யலை, நம்ம தான் செய்கிறோம். உடனே சுவாமி நீங்கள் தான் சொன்னீங்க, அது ஏன்னா தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். சொல்லும் போதே நான் இப்படி தான் ஒன்று சொன்னேன் பகவத்கீதையில், ஹந்தாச்ச ஹன்யத்தே ஹந்தும் அத்தச்சேத் அந்யத்தே ஹதம் உபௌதௌன விஜானீதோ நாயம் ஹந்தின ஹன்யத்தேன்னு ஒரு ஸ்லோகம். நான் கொல்லவில்லை, நான் கொல்லப்படுபவனும் இல்லை அப்படின்னு பகவத்கீதையில் பகவான் சொல்கிறான். உடனே ஒருத்தர் கேட்டுட்டு நேராக கோர்ட்டில் போய், சுவாமி நான் ஒருத்தனை கொன்னுட்டேன், ஆனால் நான் கொல்லலை, ஏன்னா பகவத்கீதையில் சொல்லியிருக்கு நான் கொல்பவனும் இல்லை நான் கொல்லப்படுபவனும் இல்லைன்னா, உடனே ஜட்ஜ் என்ன சொல்லுவார், நானும் தண்டனை கொடுப்பவனும் இல்லை தண்டனை கொடுப்பவனுக்கு அருகதையும் இல்லை, நீ தண்டனைக்கு வாங்கிக்கோ அப்படின்ட்டுவார். அதனால் நம்ம இதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம அந்த பண்ணும்போது தேகாபிமானம், இந்த தேகம்ன்ற அந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை விட்டுட்டு எது நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ அது சரீரத்துக்கு, இந்த சரீரம்ன்றது அழியக்கூடியது. அதனால தான் இந்த மர்த்திய லோகம்னு வச்சுட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை, நேற்று இருந்தது இன்னைக்கு இருக்கிறோமா? சயின்ஸ் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு நாளும் நமக்கு அநேக கோடி செல்ஸ் எல்லாம் செத்துன்னு இருக்கு, புது புது செல்ஸ்லாம் வளர்ந்துன்னு இருக்கு. ஒரு 6 வயசு ஃபோட்டோ, உங்களுடைய ஃபோட்டோ நீங்களே எடுத்து பாருங்கள், யாரை கேட்டாலும் சொல்ல தெரியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது நீங்கள் தான். ஏன்னா அது உங்களுக்கு தெரியும் இது நான் தான், இப்போ நான் மாறி போயிட்டேன். ஓகேங்களா? இதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கிற அந்த தேகம்ன்றது அழிஞ்சிக்கிட்டே இருக்கிறது. அதனால இந்த நல்லதும் கெட்டதும்ன்றது தேகத்துக்கு சம்பந்தமானது, ஆத்மாவிற்கு இல்லை. ஆனால் ஆத்மான்றது நம்ம பிறந்த முதல் நாளிலிருந்து கடைசியில் போகிற நாள் வரைக்கும் இருக்கிறது. ஆனால் அதுக்கு அழிவே கிடையாது. அது நம்ம கிட்ட எதையும் கேட்கல. இதை காட்டுறதுக்காக தான் கோவிலில் நம்ம விக்கிரகங்கள்லாம் வச்சுட்டு இருக்கோம். அந்த விக்கிரகத்துக்கு நீங்கள் பாலில் அபிஷேகம் பண்ணுறீங்க, தயிரில் அபிஷேகம் பண்ணுறீங்க, பன்னீரில் அபிஷேகம் பண்ணுறீங்க. ஒரு ட்ராப் அவர் எடுத்துக்கிறாரா? எடுத்துக்கிறதே கிடையாது. நம்ம பார்க்கறதுக்காக. ஏன்னா அந்த இருட்டான அந்த கர்ப்ப கிரகத்தில் ஒரு விக்கிரகத்துக்கு பால் ஊற்றும் போது இதுதான் பகவானுடைய உருவம். இப்போ இருக்கிற கோவிலில் நான் சொல்லவே இல்லை, தயவு செஞ்சு அப்படி வச்சுக்காதீங்க மைண்டில். இமேஜினேஷன் பண்ணும்போது கூட அந்த காலத்து கோவில், அந்த காலத்து கோவில் எல்லாம் பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்கும். கருவறை அப்படின்னு பேர் அதுக்கு. அதனால தான் அதுக்கு பேர் கருவறையில் உள்ள திருவறை. அந்த திருவறையில் போய் வெறும் விளக்க காமிச்சிங்கன்னா அந்த ஜோதியில் அந்த பகவான் தெரிவார். அந்த பகவானை ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால பார்க்க முடியல, ஏன்னா ரொம்ப கூடமாக இருக்கிறதுனால பால் தயிர் பன்னீர் போன்ற அபிஷேகம்லாம் பண்ணும்போது அந்த பகவானுடைய உருவம் தெரியும். அது நமக்கு மனசில் நிற்கும். அது ஆத்ம சாட்சாத்காரத்துக்கு ஒரு வழி கொடுக்கும். இன்றைக்கி நம்ம ஹாலோஜன் லேம்பு போட்டு சுவாமியோடு கூட்டுன்னு போகிறோம், ஏன்னா அவருக்கும் ஜோதிஷாம் அபிதப் ஜோதி. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி அந்த ஒரு எண்ணத்தை நம்ம வச்சுட்டோம்னா பகவான்கிட்ட நமக்கும் சரணாகதி வரும். பாருங்க, இது பக்தி. இப்போ நீங்கள் நல்லா இதை கவனிச்சிங்கன்னா, பக்திக்கும் சரணாகதிக்கும் அத்வைத்தத்துக்கும் பெரிய ஒரு ட்ராக்கே கிடையாது. பக்தியில் தான் அத்வைத்தம் இருக்குது, அத்வைத்தத்தில் பக்தி இருக்குது. அப்போ நம்ம பகவான் யார், பக்தன் யார், நான் யார், இதுக்கு பூரணமான ஒரு சரணாகதி. இந்த எண்ணத்தோட தேகம் இருக்கும், அந்த தேகத்தோடு சேர்ந்த
ஆத்மாவையும் நாம் உணர வேண்டும். அதுதான் பீஷ்மருடைய சரணாகதியுடைய தத்துவம். இதை சொல்லிட்டு அடுத்தது, ஏன்னா இந்த அடுத்த 3-2 சாப்டர் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் வரும். அடுத்தது விதுரர். விதுரர் யார்? உத்தவர். விதுரர் விதுரர் என்ன பண்றார்? அவர் அந்த பீஷ்மர் இறந்துடுறாரு. அப்போ எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவருடைய பீஷ்மருடைய கடைசி இதுவெல்லாம் கிரியெல்லாம் முடிஞ்சுட்டு தர்மபுத்திரருக்கு பட்டாபிஷேகம்லாம் நடந்து ராஜசூய யாகம் நடத்துகிறாங்க. அந்த ராஜசூய யாகத்துக்கு யாரை தலைவராக நியமிக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கேட்டுருக்காங்க. அப்போ எல்லா ரிஷிகளும் வந்திருக்காங்க அந்த இடத்துல. அவங்க சொல்கிறாங்க, எல்லாருக்கும் உத்தமமான ஒரு தலைவன் யாருன்னா நம்ம கண்ணண்ணன் பிரான் தான், அவனை போய் கூட்டிட்டு வாங்கன்றார். அப்போ எல்லாரும் தேடுறாங்க, கிருஷ்ணா எங்கே இருக்கன்னு. அவன் போய் பார்த்தீங்கன்னா ரிஷிகள் எல்லாம் சாப்பிட்டு அந்த எச்சிலையை எடுத்துட்டு அவங்க இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, இவன் தான் இந்த ராஜசூய யாகத்திற்கு முழு இதுவாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அவரை அமர்த்தி ராஜசூய யாகம் முடிஞ்சு தர்மபுத்திரருக்கு பட்டாபிஷேகமும் நடக்குது. அந்த பட்டாபிஷேகத்துக்கு அப்புறமா ஒவ்வொருத்தராக அவங்க பதவியெல்லாம் ஏற்றுன்ட்டு ராஜாங்கத்தை நடத்தின்னு இருக்காங்க. அப்போ விதுரர் அவர் சொல்லிடுறாரு, எனக்கு இதில் சம்பந்தமே இல்லை. ஏன்னா போர் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவர் தெளிவாக சொல்லிடுறாரு, யார் இந்த விதுரர்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் இங்கே வரேன். அம்பாலிகா அப்படின்னு 4 பெண்கள் இருப்பா. அவங்களுக்கு பீஷ்மாச்சாரியார் அவங்க 3 பேரையும் 4 இல்லை 3 பேரையும் கொண்டுட்டு வருவாங்க. கொண்டுட்டு வரும்போது பீஷ்மாச்சாரியாரையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்க. அவங்க பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கும்போது அதில் அவங்களுக்கு குழந்தை பிறக்காமல் போயிடுது. அப்போ வியாசாச்சாரியார் வராரு. வியாசாச்சாரியார் சொல்கிறாரு, இவங்களுக்கெல்லாம் நான் ஒரு திவ்யமான ஒரு என்னுடைய திருஷ்டினாலே அவங்களுக்குலாம் குழந்தை பிறக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை, இந்த காலத்தில் டெஸ்ட் டியூப் மாதிரி வச்சுட்டு அது மாதிரி பண்ணுறாங்க. அப்போ முதல்ல பாண்டு அவங்க, அதுக்கப்புறமா திருதராஷ்டர். அந்த அம்மா கண்ணை மூடிப்பாங்க, அதனால திருதராஷ்டர் அவர் குழந்தை பிறந்ததும் கண்ணு தெரியாமல் பிறந்திருக்கும். பாண்டுவோடைய அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு அந்த வியாசருடைய கண்ணை பார்க்குற அந்த சக்தி கிடைக்காது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஞானியோடைய கண்ணை பார்க்க முடியலன்றதுனால சக்தி ஹீனனாக பிறந்திருப்பார் அவர். அதே மாதிரி இவங்க 2 பேரும் நல்ல ஒரு புத்திரனை பிறக்கலை அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படும் போது அவங்களுடைய தாசியாக இருந்தவங்க தான் அந்த அம்மாவுக்கு பிறந்தவங்க தான் விதுரர். இந்த விதுரர் முதலமைச்சர்ன்ற பதவியில் இருந்தவர், முதல்வருடைய பதவியில் இருந்தவர். இந்திரபிரஸ்தத்திலேயே ராஜாங்கம் ஆளும்போது எல்லா விதமான நீதிகளையும் கற்று அறிந்தவர். ஆனால் துரியோதனனும் கர்ணனும் இல்லை அந்த கௌரவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவரை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஸ்டெப் மதருக்கு பிறந்தவங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே இருப்பாங்க. அதனால் போர் நடக்கும்போது, இந்த மகாபாரத யுத்தம் நடக்கும்போது எல்லாரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. அப்போ 2 பேர் மட்டும் நான் சண்டையே போட மாட்டேன்டுவாங்க. ஒன்று கிருஷ்ணர் இந்த பக்கம் நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னுடுவார். அதே மாதிரி இந்த பக்கம் விதுரர் பண்ணுவார், நான் நீதி தவறாதவன், நீங்கள் நீதிக்கு தப்பு பண்ணீங்க, அந்த தர்மத்தை நீங்கள் உத்தேசனம் பண்ணாததுனால உங்களுக்கு இந்த இது இந்த போரில் நான் உங்கள் பக்கம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவார். பண்ணிவிட்டு அவர் நேராக அஸ்தினாபுரத்தை விட்டு வெளியே போய் ஹரித்வாருக்கு போயிடுறார். ஹரித்வாருக்கு போயிட்டு அங்கே மார்க்கண்டேய மகரிஷியுடைய ஆசிரமத்தில் சகல சாஸ்திரங்களையும் கற்றுன்ட்டு திரும்பி வரார். இப்போ யுத்தம் முடிஞ்சிருது. யுத்தம் முடிஞ்ச பிறகு அவர் வரார். அவர் எப்படி வர்றாருன்னா ஜட்டாதாரியா. அவர் ஒரு ராஜாங்கத்தை பார்த்த முதல்வர் மாதிரி வரல, ஒரு காட்டில் இருக்கிற ஒரு துறவி மாதிரி வர்றார். முதல்ல அவங்க பார்த்துட்டு பஞ்சபாண்டவர்கள்லாம் யாரோ வந்திருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு தட்சிணையெல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து பண்ணுறாங்க. அப்புறமா இந்த ஃபேஸ் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கே, யார் இதுன்னு பார்க்கும்போது தர்மபுத்திரர் சொல்கிறார், நீங்கள் விதுரர் தானின். ஆமாம் அப்படின்றார். அவங்க எல்லாரும் காலில் விழுந்து எப்படி இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு, ஏன்னா அவர் பெரியப்பா முறைவர், அவரை கூப்பிட்டுட்டு அவங்க உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லா விதமான பாத பிரக்ஷானெல்லாம் பண்ணி, நீங்கள் இவ்வளோ நாள் எப்படி இருந்தீங்க, இப்போ எங்கே இருக்கீங்க, நாங்கள் இங்கேயே தங்குங்க அப்படின்லாம் சொல்லின்னு இருக்கார். அதுக்கப்புறமா விதுரர் இல்லைப்பா நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக
இந்த பாண்டு புத்திரர்கள் போரில் எல்லாரும் இருந்தாலும் திருதராஷ்டனும் அவருடைய மனைவியான காந்தாரியையும் தன்னிடத்திலே வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒருத்தி கண்ணை கட்டின்ட்டா, இவர் கண்ணு இல்லை. அதனால் இவங்க 2 பேரும் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அம்மா அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவங்களையும் நம்ம இடத்துலேயே வைக்கணும்னு சொல்லி அஸ்தினாபுரத்திலே வச்சு காப்பாற்றின்னு இருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் அவர் விதுரர் போய் பார்க்குறார். யார்? விதுரர். அவங்களுடைய அண்ணன் தானே அவர். அவங்க அண்ணனை போய் பார்க்குறார். இப்போ நம்ம பாகவதத்துக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நான் பேக்ரவுண்ட் தான் கொடுத்தேன். பிரதமோத்தியாயம் பிரதமஸ்கந்தத்தில் 13 என்ன சில பேர் கேட்டுருந்தா, சுவாமி நீங்கள் பாட்டு மந்திரத்தை சொல்லிங்க, அது எங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. ஃபஸ்ட்டு சாப்டரில் 13வது அத்தியாயத்தில் இருக்கிறோம். இப்போ விதுரதீர்த்தயாத்ராயாம் மைத்ரேயா ஆத்மனோகதி ஞாத்வா தூ அவகதிம் யதா ஆப்த தீர்த்தஸ்னம். அவர் எல்லா விதமான தீர்த்தங்களும்னா க்ஷேத்திரங்களுக்கும் கோவில் குளங்கள்லாம் போயிட்டு வராங்க. கோவில் குளத்துக்கு போகுவதோடைய நன்மை என்னென்னா, ஸ்கந்த புராணத்தில் ஒரு லைன் வரும், தீர்த்தம் குர்வந்தி தீர்த்தானி அப்படின்னு. நம்மளாம் கோவிலுக்கு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம அங்கே இருக்கிற சாநித்தியத்தோடைய அந்த புண்ணியத்தை நம்ம எடுத்துக்கணும். இப்போ காஷி, கயா, ஹரித்வார், ரிஷிகேஷ்லாம் போகிறோம் பாருங்கள். அங்கே போய் சும்மா அப்படி பார்த்துட்டு வரக்கூடாது. அங்கே இருக்கிற பகவானுடைய சாநிதானத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்காக நம்ம போகிறோம். ஆனால் சன்னியாசிகளோ ஞானிகளோ அங்கே போகிறாங்கன்னா அவங்க எதை எடுத்துகிட்டு வர போகிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு 0 பேலன்ஸ், அவங்கெல்லாம் நோ ப்ராஃபிட் நோ லாஸ். அப்போ அவங்க எதுக்கு போகிறாங்க அப்படின்னா, அந்த ஸ்கந்த புராணத்தில் கங்காவோடைய ஒரு ஸ்துதி வரும். அதில் அந்த இது சொல்லிட்டு நான் சொல்கிறேன். கங்கா எல்லாரும் போய் குளிக்கும்போது அவள் அழுவாளாம் நாரதர்கிட்ட. ஐயோ எல்லாரும் வராங்க, அவங்க எங்கள் பாவத்தை கொடுத்துட்டு போகிறாங்க, எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் சன்னியாசிகளும் ஞானியும் போகும்போது அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய புண்ணியத்தை கொடுக்கறதுக்கு வராங்க, ஏன் பாவத்தை எடுத்துக்கிறதுக்கு அவங்க வராங்க அப்படின்னு சொல்லுவாளாம். அதனால தான் அந்த லைன் சொல்கிறா, தீர்த்தம் குர்வந்தி தீர்த்தானி. நீங்கள் கர்நாடகாலெலாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த உடுப்பி ஸ்ருங்கேரி சம்பிரதாயத்திலலாம், ஈவன் நம்மளையும் இந்த ஸ்ரீரங்கம் ஜியர்லாம் சுவாமிகள்லாம் தீர்த்தம் சொல்லிட்டு குளத்தில் இறங்குவா. அப்படி இறங்கும்போது அவங்க குளிக்கும்போது அந்த தீர்த்தத்தை மற்றவங்கெல்லாம் தீர்த்தவாரி சொல்லுவாங்க. இன்றைக்கி கூட கும்பகோணத்தில் நம்ம அந்த என்ன சொல்வீங்க, கும்பமேளா. அந்த கும்பமேளா அதுக்கு தான் செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன்னா அங்கே சன்னியாசிகள், இங்கே ஹரித்வார்லேயும் நாக்மேளா கும்பமேளான்லாம் சொல்லுவாங்க. அந்த சன்னியாசிகள்லாம் குளிக்கும்போது அந்த தீர்த்தத்தை மற்றவங்களுக்கு தெளிக்கும் போது அதில் வர அந்த புண்ணியம் நமக்கும் வந்துடும் அப்படின்றதுக்காக. ப்ளஸ் அந்த தீர்த்தங்களான கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி எல்லாம் அவளை வெயிட் பண்ணிட்டு இருப்பாளாம், இவங்கெல்லாம் வரமாட்டாளா அப்படின்னு. அந்த மாதிரி விதுரர் என்ன பண்ணார், தான் செஞ்ச புண்ணியத்தெல்லாம் எல்லா தீர்த்த க்ஷேத்திரங்களுக்கும் கொடுத்து அங்கிருந்து மார்க்கண்டேய மகரிஷியோடைய ஆசிரமத்துக்கு போய் அவர் நீதியெல்லாம் கற்றுன்ட்டு திருப்பி வர்றார். இங்கே அஸ்தினாபூருக்கு பார்க்குறார். நேராக இந்திரபிரஸ்தனத்தில் இருக்கிற தன்னுடைய அண்ணங்கிட்ட போகிறாரு. திருதராஷ்டன் நன்னா பியூட்டிஃபுல்லாக இட்லி சட்னியெல்லாம் வச்சு சாப்பிட்டுருக்கான். அப்போ இவர் போனார், அண்ணா நன்னா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார். திருதராஷ்டோ யுயுத்சு சூதசாரத்வார பிரத்யாம் காந்தாரி திரௌபதி பிரம்மன் சுபுத்ரா சோத்தரா கிருபி. நேராக போய் பார்க்குறார், அண்ணா எப்படின்னா இருக்கிறீங்க அப்படின்னு. விதுரர் போய் திருதராஷ்டனை பார்க்குறார். திருதராஷ்டன் என்ன இட்லி சட்னி சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டுன்னு இருக்கார். பீமன் திட்டின்டே போட்டுருக்கான். ஏன்னா மகாபாரத யுத்தம் முடிஞ்சு துரியோதனனை பீமன் சாகடிச்சுட்டான் கதையில் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு பீமனை திருதராஷ்டர் வர சொல்கிறார். வர சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார், அவருக்கு கண்ணு தெரியாதுல்ல, பீமனை கிட்ட கூப்பிட்டு நல்லா கட்டி பிடிச்சி அவனை அப்படியே சாகடிச்சிடணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கார். இவன் கிட்ட போவான், ஏன்னா பெரியப்பா கூப்பிட்றாரு, சரி போயிடலான்னு சொல்லிட்டு கிட்ட போவான். அப்போ கிருஷ்ணன் சொல்லுவார், கொஞ்சம் வெயிட் பண்ண, அவர் எது கூப்பிட்றாருன்னு உனக்கு தெரியாது, பக்கத்தில் ஒரு விக்கிரகம் இருக்கும், ஒரு சிலை இருக்கும், இதை வெய் பக்கத்தில், அவர் என்ன பண்ணுறாருன்னு பாரு அப்படின்னு. திருதராஷ்டர் நேராக போவார். போய் அவரை நல்லா அப்படி, அவருக்கு தெரியாது, நல்லா அப்படி கட்டி பிடிச்சி நல்லா நொறுக்குன்னு பண்ணால் அந்த விக்கிரகம் அப்படியே வெடிச்சிடும். அந்த அளவுக்கு கோபம் பீமன் மேலே. ஆனால் அந்த பீமன் இன்னைக்கு திருதராஷ்டன் உட்காந்துன்னு இருக்கான், இட்லியும் சட்னியும் வச்சுட்டு இருக்கான். அது சும்மா வைக்கல,
அன்றைக்கி என்னை கொலை பண்ணல, எப்படிலாம் கொலை பண்ண பார்த்த, இந்தா ஒரு இட்லி வச்சுக்கோ அப்படின்னு ஒவ்வொன்றா வச்சுன்னு இருக்கான். இதை இவர் ஒன்றும் பண்ணல, அவர் பாட்டுன்னு கண்ணு தெரியாதுல, நன்னா அப்படி வச்சு ஒன்று ஒன்றா நொறுக்கின்னு இருக்கார். இதை விதுரர் பார்த்து சொல்கிறார், அண்ணா இந்த மாதிரியான ஒரு நிலைமை உங்களுக்கு தேவையா? நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் விதுரராக தான் இருக்கும். ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம வாழ்வோம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வி டிபெண்ட்ஸ் அப்பான் அதர்ஸ். அந்த டிபெண்டன்சி தான் இது எல்லாம். இது வந்து இப்போ பீமன் இந்த பஞ்ச பாண்டவர்கள்லாம் இருக்கலாங்களே, நான் போன வகுப்புலேயே சொன்னேன், இந்த பஞ்ச பாண்டவர்கள்லாம் நம்ம பஞ்ச இந்திரியங்கள், கண்ணு, காது, மூக்கு, வாய், செவி, அது வந்து இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் ரிட்டையர்மெண்ட். ஆனால் வி ஆர் நாட் ரெடி டு கிவ். இப்போ எனக்கே கண்ணு சொல்லுது, இல்லைப்பா நீ பார்த்தது போதும் போதும் அப்படின்னு சொல்லி தான் அது கண்ணை வந்து லாங் ஷர்ட் இல்லை ஷார்ட் ஷர்ட்னு வைக்குது. நம்ம என்ன சொல்கிறோம், இல்லை பெருசாக ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுக்கலாம். காது பகவான் சொல்கிறான், நீ கேட்டது போதும் உனக்கு வேண்டாம் அப்படின்றான். நம்ம என்ன பண்ணுறோம், இயர் பிளக் குத்தி விடு நன்னா கேட்கும். பகவான் சொல்கிறான் சாப்பிட்டது போதும், பல்ல எடுத்துரு அப்படின்னு சொல்லி தான் கொடுக்குறான், அதுக்கு ரிட்டைர்மெண்ட். நம்ம என்ன சொல்கிறோம், இல்லை டென்ச்சர் வச்சுக்கோ, அப்போ தான் முறுக்கு சாப்பிட முடியும். நம்ம இதே மாதிரி தான் பீமன் சொல்கிறான் நீ இங்கே இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு. ஆனால் அவனுக்கு இல்லை இவங்க கூட தான் இருக்கணும்னு. அதை தான் விதுரர் சொல்கிறார், நீ சாப்பிட்றியே இதெல்லாம் இட்லியா, பீமன் உனக்கு கொடுக்குற பிண்டம், பீமன் உனக்கு கொடுக்குற பிண்டம். தீர்த்தானி க்ஷேத்திர முக்கியானி சேவிதானி நிகா மூலே தீர்த்தம் குருவந்தி தீர்த்தானி ஸ்வதஸ்வேன கதாவிருத ராஜன் நிர்கத்திம் சீக்கிரம் பஷ்யதே பயமாகதம். நீ பயமே இல்லாமல் வெக்கமே இல்லாமல் சாப்பிட்டுன்னு இருக்கியே, நீ பீமன் கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்றியே, இது தகுமா உனக்கு? அவனையே நீ கொல்லணும்னு நினச்சியே, இன்னைக்கு அவன் கையாலேயே சாப்பிட்டுன்னு இருக்கியே. அப்போ திருதராஷ்டிரர் சொல்கிறார், நான் என்னப்பா பண்ணுவேன்? அவர் நம்மள மாதிரி கேட்டகரி, நான் என்னப்பா பண்ணுவேன்? நான் பாட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கேன், அவன் ஏதோ திட்டி கொடுத்தாலும் நன்னா தானே இருக்குது, இட்லி நன்னா சாப்பிட்டு தானே இருக்கேன். அப்படி தான் நம்ம எல்லாமே சொல்கிறோம். அதுக்கு அவர் சொல்கிறார், அகோ மகிஷி ஜந்தோரிவ யதா பகவன் பீமம் அபவர்ஜித பிண்டம் தத்தே. இறந்தா பிண்டம் வைப்பாள்ல, பிண்டம்னா அந்த சாதம் வைப்பா பாருங்க, 3 சாதம், அது மாதிரி அவன் விற்கிறது இட்லி இல்லைப்பா பிண்டம், அதை போய் நீ சாப்பிட்டுன்னு இருக்க பேய் மாதிரி, இது உனக்கே தகுமா? கரோத தாரஸ்ச தூஷிதான், அவன் வேற திட்டின்ண்டே வைக்கிறான், அதையே நீ ஏற்றுக்கிறிய. அதுக்கு அவர் சொல்ற, நான் என்ன பண்ண முடியும், எனக்கு கண்ணு வேறு தெரியல. அப்பமா செகண்ட் கேட்டகரி, ஒய்ஃபும் கண்ணை மூடின்னு இருக்கா, நான் என்ன பண்ண முடியும்? எப்போவுமே பாருங்கோ, பாரியானா மனைவின்னு அர்த்தம். பாரியா எதுக்கு இருக்கிறான்னா கண்ணுக்கு கண்ணாக, ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக இருக்கா. ஏன்னா இங்கே புருஷனுக்கு கண்ணு தெரியல, அதனால் அப்போ பொண்டாட்டி என்ன பண்ணணும், கண்ணை பார்த்துக்கணும். ஆனால் காந்தாரி பண்ண பெரிய தப்பு என்னன்னா, தான் கண்ணையும் கட்டின்டா. இது ஏன் அவ பெரிய தப்புன்னு நான் சொல்லலை, மகாபாரதத்தில் வியாசரே சொல்கிறார். ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். மகாபாரதத்தில் காந்தாரியும் பாண்டுவோடைய அம்மாவான குந்தியும் நம்ம வாழ்க்கைக்கு சொல்லி கொடுக்குற ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எந்த அம்மாவும் எந்த அப்பாவும் தன்னுடைய பெண்களையும் பசங்களையும் தொடலையோ, கண்ணால் பார்த்து அவங்கள கட்டாட்சிக்கலையோ, அவங்கள வாயால் வாழ்த்தலையோ அந்த குழந்தைங்க நல்லா இருக்காது. நன்னா தெரிஞ்சுக்கோங்க. எந்த அம்மாவும் அப்பா இல்லைனா கூட தன்னுடைய குழந்தைகளை கையால் தொட்டு வாயால் வாழ்த்தி கண்ணால் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுறாலோ அந்த குழந்தைங்கள்லாம் நன்னா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 குழந்தை பாண்டுக்கு, பாண்டு இல்லைங்களா? ஆனால் 5 பேரையும் நீங்கள் மகாபாரதம் முழுக்க பார்த்து பாருங்கள். எனிதிங் புக்கை படிக்க முடியலனாலும் ஆர்பி சௌத்ரா பாருங்கள், இல்லை விஜய் டிவி மகாபாரதம் பாருங்கள். போன உடனே 5 பேர் என்ன சொல்லுவாங்க, குந்தியோடைய காலில் விழுவாங்க, நமஸ்காரம்மா அப்படின்வாங்க. உடனே அவள் கையில் தொட்டு சொல்வா, நல்லா இருப்பா என் மகனே அப்படின்வா. இந்த பக்கம் பாருங்க, காந்தாரி தொடவே மாட்டா, எனக்கு எங்கே குழந்தை இருக்குன்னே தெரியாது. இன்னொன்று 100 குழந்தை, அங்கே 99 ஆண் 1 பெண், துத்சலைன்னு 100 பேர் செஞ்சுரி போட்டிருக்கா. ஆனால் ஒன்றும் உருப்பட்டல. ஏன்னா அம்மா கண்ணை கட்டின்ட்டா. ஒரு நல்ல வார்த்தை பேசலை. ஒவ்வொரு முறையும் துரியோதனனை பார்க்கும்போதும் துச்சாதனனை பார்க்கும்போதும் அவள் என் மகனேன்னு சொன்னதே கிடையாது. நீங்கள் ஆர்வி சௌத்ராவுடைய தமிழ் டப்பிங்கும் பார்க்காதீங்க, விஜய் டிவி மகாபாரதமும் பார்க்காதீங்க. அங்கே அவள் என்ன சொல்லுவானா, வா துஸ்சாதனா, ஏன்னா துஸ்சாசனா துரியோதனான்னாவே கெட்ட எண்ணத்தை உடையவனே,
கெட்ட குணத்தை உடையவனேன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் போய் ஒரு குழந்தைய கெட்ட எண்ணத்தை உடையவனே வா இங்கே அப்படின்னா அது என்ன பண்ணோம், கெட்ட எண்ணத்தில் தான் இருக்கும். அதனால தான் குழந்தைங்களை திட்டவே கூடாது அம்மா அப்பாங்கெல்லாம். நம்ம எப்பவுமே அதெல்லாம் சனியனே அப்படின்னும், பீடையே அது என்ன அதோடைய அவதாரமா, பாவம், அதுக்கு பாவம் வர வாங்கிட்டு இங்கே வந்திருக்கு. ஏன்னா குழந்தை இல்லாதவளுக்கு தெரியும் குழந்தையோடைய மகத்துவம் என்னன்னு. நமக்கு குழந்தைங்க நிறைய இருக்கிறதுனால நம்ம அதை அப்படி ஜஸ்ட் விட்டுடுறோம் அலட்சியமாக. அப்போ ஒரு சின்ன இது கூட அது கூட அம்மா அப்பா வாயிலேருந்து வரவே கூடாது. அப்படி வந்ததுனால தான் 100 பழைக்கல. இங்கே இந்த பக்கம் 5 வச்சிருந்தா 5த்துக்கும் ஆசீர்வாதம் கொடுத்து 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 5 மகாபாரதம் யுத்தம் முடிஞ்சோ நல்லா இருந்தது. தர்மத்துக்காகவே வாழ்ந்ததுங்க. அதனால இந்த காந்தாரி பண்ணது தப்புன்னு வியாசாச்சாரியார் மகாபாரதத்தில் சொல்கிறார். ஒரு பாரியா வந்து கணவனுக்கு கண்ணுக்கு கண்ணாக இருக்க வேண்டியவன் அவளே கண்ணை மூடின்ட்டான். அதனால் இங்கே அந்த அத்தனை தர்மங்களும் போயிடுது. இப்போ இந்த அவன் சொல்கிறான் அந்த விதுரர்கிட்ட, நான் என்னம்மா பண்ணுவேன், எனக்கும் கண்ணு தெரியல, அவளும் குக் பண்ண முடியாது, ஏன்னா அவளும் கண்ணை கட்டின்னு இருக்கா, நான் என்ன பண்ண முடியும், அதனால் பீமன் கொடுக்குறதெல்லாம் நான் வாங்கி சாப்பிட்டு தான் இருக்கணும் அப்படின்னும்போது விதுரர் அந்த இடத்துல ஒரு நீதியை கொடுக்குறாரு. இது மகாபாரதத்தில் இருக்கு, பாகவதத்தில் வரல. விதுர நீதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் கொடுக்குறாங்க. அந்த முழுக்க பார்த்தீங்கன்னா, அண்ணா நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, நீங்கள் இங்கே இருக்கவும் கூடாது, இப்படியாப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு தேவையில்லை, உங்கள் வாழ்க்கை முடிய போகிறது. அதனால தான் நம்ம ஆசிரம தர்மத்திலையும் பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தம், சந்நியாசம்னு வச்சுருக்கோம். இந்த வானப்பிரஸ்தம்ன்றது வி ஹாவ் டு இன்ட்ராஸ்பெக்ட் அவர் செல்ஃப். இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி நமக்கு நாமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் வாழ்ந்தது போதும், இனிமே நம்ம வாழ்க்கையை வாழணும். எப்படி கடவுளுக்காக நம்ம வாழ்க்கையை எப்படி செலவிட முடியும், தியானத்திலோ ஜபத்திலையோ நாமகரணங்கள்லையோ இல்லை வேறு ஏதாவது கைங்கரியத்திலையோ எப்படி நம்ம வாழ முடியும்னு காட்டி கொடுக்கணும். அந்த வாழ்க்கைக்கு தயாராகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு நீங்கள் வாங்கோ, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நான் அவர் ஆல்ரெடி போயிருக்காருல்ல மார்க்கண்டேய மகரிஷி ஆசிரமத்தில், அங்கே நான் கற்றுக்கிட்டதெல்லாம் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு நான் முக்திக்கு இது பண்ணுறேன் வாங்கோன்னு சொல்லி 2 பேரையும் கூப்பிட்றான். அப்போ தர்மபுத்திரர் வந்து சொல்கிறார், வேண்டாம், அவங்க 2 பேரும் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்றார். அப்போ விதுரர் சொல்கிறார், வேண்டாம்ப்பா, ஏன்னா அவங்களுடைய அந்திம காலம் வருந்துன்றிருக்கு, இப்போ அவங்கள விட்டுடு, நீயும் பாசத்தினால அவங்கள கூப்பிடாத, அவங்க திரும்பி வந்துடுவாங்கன்னு சொல்லி எல்லா நீதிகளையும் சொல்லி அவரை 2 பேரையும் கூட்டிட்டு போகிறார். ஹிருதி கிருத்வா ஹரிம் கேஹே பிரவ்ரஜேத் நரோத்தமம் அதோ தேவீம் ச திஷாம் யாது ஞான கம்பீர பவத். அதற்காகவே விதுரர் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு ஹரித்வாருக்கு கூட்டிட்டு போயிடுறார். ஆனால் 5 நாளில் அவங்க 2 பேரும் கௌரவர்கள் எல்லாமே ஒரு காட்டு தீ மாதிரி ஒரு இடத்துல இறந்துடுறாங்க. இப்படி தான் கௌரவர்களுடைய வம்சமே முடிவுக்கு வந்துடுது. அவரும் விதுரரும் வைகுண்டத்துக்கு போயிடுறார். அடுத்தது அப்படி போகும்போது இவங்க இந்த பக்கம் முடிஞ்சிருது. இப்போ கௌரவர்களுடைய என்டையர் சேனை முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் பாண்டவர்கள் மட்டும் இருக்காங்க. இந்த பாண்டவர்களுடைய இதுவில் இருக்கார் ஒருத்தர், அவர் தான் தர்மபுத்திரர். இப்போ முதல்ல நம்ம தர்மபுத்திரர் கேட்டோமா, இப்போ திருப்பியும் இவர் ஒவ்வொன்று அழுகுறார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் இங்கெல்லாம் அந்த போர் முடிஞ்சும் பாருங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நம்ம நினச்சிட்டு போர் முடிஞ்சிட்டுனா ஒவ்வொரு ராஜாவும் நல்லா இருந்தாங்க, கிடையவே கிடையாது. நல்ல தர்மத்துக்காக வளர்ந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான் பட்டிருக்கா. அப்போ இந்த யுதிஷ்டிரர் அழுதுன்னு இருக்கார். எல்லாரும் போய் ஆஸ்வாசம் பண்ணுறாங்க, இல்லைப்பா நீ பண்ணது தர்மம் தான், நீ நல்ல ஒரு ராஜாங்கத்தை அமைச்சு நல்லபடியாக வாழு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யாரும் எல்லாருடைய சமாதானத்துக்கும் இவர் ஒத்துக்கலை. கடைசியில் அர்ஜுனன் பார்க்குறான், இல்லை நான் வேணா கொஞ்ச நாள் வந்து கிருஷ்ணங்கிட்ட போயிட்டு வரேன், ஏன்னா இந்த ராஜாங்கம் பார்க்க எனக்கு வந்து என்னுடைய தாத்தா இல்லை குரு இல்லை அப்படின்ற எண்ணமே வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு கண்ணனை பார்க்கறதுக்காக அர்ஜுனன் கிளம்பிடுறான். ரொம்ப நாள் ஆச்சு, அர்ஜுனன் திரும்பி வரலை. இப்போ யுதிஷ்டர் ரொம்ப கஷ்டப்படுறார், என்னாச்சு அர்ஜுனன் வரலை. ஏன்னா அந்த காலத்தில் உங்களுக்கு வாட்ஸ்அப் ட்விட்டர்லாம் கிடையாது, அதனால ஃபேஸ்புக்கும் கிடையாது, மெசேஜும் நம்ம பாஸ் பண்ண முடியாது, டெலிகிராமும் அடிக்க முடியாது. ஸோ இவர் தூதுவனை அனுப்பிச்சு பார்க்குறார், அர்ஜுனன் வரலை, என்னாச்சுன்னு விஷனப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுன்னு இருக்கும்போது அப்போ கிருஷ்ணன் திரும்பி வரான். துவாரகாவிலிருந்து இந்த பக்கம் இந்திரபிரஸ்தத்துக்கு வரான். ஆனால் அவனுடைய முகம் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, ரொம்ப நோ பவர். அடுத்தது ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கான். ஆனால் என்ன பேசுறதுன்னு தெரியல, அப்படியே அழுதுன்னு இருக்கான். அப்போ
வந்திருக்கான். வந்த பிறகு யுதிஷ்டிரர் கேட்குறார், எல்லாரும் நல்லா இருக்காங்களா, துவாரகால நல்லா இருக்கிறாங்களா, யார் யாரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, பலராமன் நான் நன்னா இருக்காரா, இவர் நன்னா இருக்காரா, அவர் நன்னா இருக்காருன்னு ஒவ்வொருத்தரையும் கேட்டுன்னு இருக்கான். எதுக்கும் அர்ஜுனன் வாயை திறக்கலை. கடைசியில் யுதிஷ்டிரர் ஒரு கேள்வி கேட்கிறார் அர்ஜுனனை பார்த்து, ஏவம் கிருஷ்ணசகா கிருஷ்ணோ பிராதராஜ அபிகல்பிதः நானாசங்கபதம் ரூபம் கிருஷ்ணஸ்வேஷ கஷ்டிதம் அப்படின்னு கிருஷ்ணன் எப்படிப்பா இருக்கிறான் அப்படின்னு கேட்ட உடனே அர்ஜுனனால அந்த கஷ்டத்தை தாங்க முடியல. ஓன்னு கத்துறான், அழுகுறான். வாஞ்சிதோகம் மகாராஜா. வாஞ்சிதோகம்னா நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஐயோ நான் ஏமாந்துட்டேன்ப்பா அப்படின்னு அழுகுறான். ஏன்னா அதுக்குள்ளார இவர் அங்கேருந்து போயிருந்தார்ல அர்ஜுனன், கிருஷ்ணன் ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டார். இது இங்கே வரல, நான் அதை சொல்லிட்டு நான் இங்கே வரேன். கிருஷ்ணர் யாதவ சேனையும் அழியணும். ஏன்னா பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வருது அங்கே சொன்னார்ல, எல்லாத்தையும் விட்டுட்டுன்னு தான் உருவாக்கின நாராயண சேனையே அவர் அழிச்சார். அடுத்தது அவருடைய குலத்துக்கு அவரே முடிவும் கொடுத்தார். யாதவ வம்சம் அழியறதுக்கு காரணம் கிருஷ்ணனுடைய பேரனே தான். அவர் அவருடைய வயிற்றுல ஒரு உலக்கையை கட்டின்ட்டு நேராக போய் ஒரு மகரிஷி கிட்ட போய், அவர் ஒரு ஆண், அவர் போய் கேட்குறாரு, மகரிஷியே உங்களுக்கு என் வயிற்றுல என்ன குழந்தை இருக்குன்னு சொல்லுங்கோ அப்படின்னு. உடனே இவர் நான் அப்படியே தியான திருஷ்டியில் பார்க்குறாரு, அது குழந்தையே இல்லை, ஒரு உலக்கை. இதை வச்சுட்டு அவன் சும்மா என்கிட்ட விளையாடுறான்னு சொல்லிட்டு, இந்த உலக்கையாலேயே உன்னுடைய வம்சம் அழிந்திடும் அப்படின்றாங்க. உடனே இதை எடுத்துன்னு போயிட்டு நேராக பலராமரும் கிருஷ்ணரும் இருக்கிற அரண்மனையில் கூட்டிட்டு போயிட்டு, இது மாதிரி ஆயிடுத்து சுவாமி, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும். ஏன்னா யாதவர்களுக்கு ஒரு அகங்காரம் இருந்தது, எங்கள் வம்சத்தில் கிருஷ்ணன் பிறந்திருக்கான், எல்லாரையும் காப்பாற்றின்னு இருக்கான், என்டேர் பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறவன் இன்னைக்கு எங்கள் குலத்தில். எல்லாருக்கும் இருக்கும்ல அந்த இது ப்ரைடு, ஏன் இதுன்னு. அப்போ அந்த அகங்காரத்தை அழிக்கணும்னா நான் ஒருத்தன் தானே பிரதிபந்தம், நானே அழிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நெசுக்கி எடுத்துன்னு போயிட்டு இதை அந்த உலக்கையை நன்னா உலக்கன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த காலத்தில் உலக்கன்னா நம்ம என்னென்னு ஒரு கிளாஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. கட்டையில் 2 பக்கம் இரும்பில் போட்டிருப்பா. அது அந்த காலத்துலலாம் நான் பார்த்துருக்கேன், எங்கள் பாட்டிலாம் குத்துவா. அதில் தான் அந்த மிளகு சீரகத்தெல்லாம் அடிப்பா. அதில் அந்த இது இருக்கும், அது நல்லா சூர்ணம் பண்ணி அதை எடுத்துன்னு போயிட்டு கடலில் கரைச்சிடுங்கோ துவாரகால. அதை அப்போ நமக்கு அந்த இது வராது. ஏன்னா அந்த உலக்கையால் தானே இவங்க சாவுன்னு சொன்னாங்க. அந்த உலக்கையே நம்ம சுக்குநூறாக போட்டுடலான்னு. இப்போ இந்த போட்ட உலக்கையெல்லாம் எடுத்துன்னு போய் கடலில் கரைச்சா அதெல்லாம் கடல் எதுவுமே ஏற்றுக்காது. நம்மளை மாதிரியே நம்ம எது கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டோம். அதே மாதிரி அதுவும் எடுத்துகிட்டு போயிட்டு கரையில் எடுத்துகிட்டு போய் தள்ளி விட்டுருது. அங்கே அந்த மரமெல்லாம் கோரை புல்லாக வளர்ந்து விட்டது. அந்த இரும்பு இருக்குது பாருங்கள், அதை ஒரு மீன் சாப்பிட்டு எடுத்து அதை ஒரு வேடுவன் எடுத்து தன்னுடைய அம்பா யூஸ் பண்ணிட்டான். இந்த கோரை புட்கள்லாம் அப்படி இப்படியே இருக்குது, அதெல்லாம் வில்லா மாதிரின்னு இருக்கு. இங்கே யாதவர்கள்லாம் கல்லுலாம் குடிக்க ஆரம்பிச்சுட்டா. கல்லுனா டாஸ்மாஸ்க், அதெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சுட்டா. இவங்கெல்லாம் குடிச்சு அவங்களுக்குள்ளாரியே சண்டை போட்டுன்ட்டு, சண்டை போடும்போது கையில் ஏதாவது இருக்கணும்ல நம்மளுக்குலாம். அப்போ இந்த கோரை புல்லாலேயே ஒருத்தன் அடிச்சுட்டு செத்துட்டான். கடைசியில் இந்த இரும்பு இருந்தது பாருங்கள், அதை ஒரு வேடுவன் வாங்கி, அந்த வேடுவன் காட்டுக்கு வேட்டையாடும் போது தன்னுடைய ஆயுதமாக யூஸ் பண்ணுறாரு. அப்போ கிருஷ்ண பகவான் அந்த காட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கார் மறைஞ்சின்று. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது இவர் ஏதோ மான் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வில்ல அம்புல பிரயோகம் பண்ணி எடுத்து அடிக்கிறாரு. அப்போ கிருஷ்ணனுடைய பாதம் அந்த நகத்தில் கட்டை விரலில் பட்டு அவர் உடனே ஸ்வர்க்கத்துக்கு போகிறதா சொல்லுவாங்க. யார் இந்த வேடுவன்னா, ராமாவதாரத்தில் ராமர் மறைஞ்சு நின்னார்னு சொல்லிட்டு இருக்கோம்ல இன்னைக்கு பட்டிமன்றத்தில், அதுக்கு வாலியை மறைஞ்சு நின்னார்னா அந்த வாலி இன்னைக்கு வேடுவனா வந்திருக்கான். ஏன்னா பகவானே ஆனாலும் பிராரப்தன் இருக்கு. அந்த வாலியை எப்படி நீ மறைஞ்சு நின்னியோ அந்த வாலி இன்னைக்கு வேடுவனா கிருஷ்ணாவதாரத்தில் பழிக்கு பழி வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சொர்க்காரோபணம் வந்துடுது. அதுக்கப்புறமா தான் அர்ஜுனன் துவாரகி போகிறான். அங்கே போய் பார்க்குறான், எல்லா இடத்துலையும் கண்ணனை மட்டும் தவிர மீதி எல்லா இடமும் இருக்குது. ஸோ இதை இவர் தர்மபுத்திரர் கேட்ட பிறகு உடனே வாஞ்சிதோகம் மகாராஜக வந்துட்டோம் பாகவதத்துக்கு. ஏன்னா அடிக்கடிக்கு நம்ம எங்கே இருக்கணும்னு சொல்லிடணும், இல்லைன்னா கதை எங்கே போச்சுன்னு தெரியாமல் போயிடும். ஸோ வாஞ்சிதோகம் மகாராஜக அரிணா பந்துரூபினக,
ஒரு விஷ்ணுவே இருந்து எனக்கு சகாவாக பந்து ரூபினாக இருந்தான், ஒரு பந்து. அதனால தான் சம்பந்தகன்னு சொல்கிறோம். சம்பந்தின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன, அவர்கள் நம்முடைய குலத்திற்கும் அவர்களுடைய குலத்திற்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்துவதால் சம்பந்தி. அது பாருங்கள் எவ்வளோ பெரிய சம்ஸ்கிருத வேர்டு. தமிழ் வேணுன்றோம் ஆனால் சம்ஸ்கிருதம் தான் யூஸ் பண்ணுறோம். ஹரிபந்துன அப்படின்னு ஏன ரூப் ஏன பேயம் அப்போ தேஜ தேவ விஸ்மரபம் மகம் யஸ்ய க்ஷணவியோகேன லோகோஹி அப்ரதர்ஷனஹ. எனக்கு தர்ஷனத்திற்காகவே வந்தவன், எப்போ நான் எதை கூப்பிட்டாலும் உடனே வந்து எனக்கு காட்சி கொடுக்குறவன். என் கிருஷ்ணனை மட்டும் காணும். நான் இவ்வளோ நாள் நடத்திட்டு இருந்தேன்னு நினச்சிருந்தேன் என்னுடைய யுத்தத்தெல்லாம் 16 நாள்லையும் அப்படின்னு அர்ஜுனன் குறையாக கொட்டுறான் தர்மபுத்திரர்கிட்ட. நான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன்னு நினச்சேன் சுவாமி, ஆனால் நான் எதுவுமே பண்ணலை, எல்லாமே என்னுடைய கிருஷ்ணன் தான் பண்ணான் அப்படின்றார். எப்படியாப்பட்டது ஏ பார்த்த, ஏ அர்ஜுன, ஏ சகா, ஏ குருநந்தனேதி, என்னை எப்படி எப்படிலாம் வந்து தெரியுமா சும்மா செல்லமாக பேசும்போது கூட ஹே பார்த்தா. நம்ம இன்னைக்கு என்ன சொல்லுவோம், பார்த்தனா பிருத்து மகாராஜா வம்சத்திலிருந்து வந்ததால் அர்ஜுனனுக்கு பேர் பார்த்தக. அந்த பார்த்தனுக்கு இவன் சாரதியாக உட்கார்ந்ததால் இவருக்கு பேர் பார்த்த சாரதியாக மாறி போயிடுது. ஏ பார்த்தா அப்படின்னா நம்ம கூட சொல்லுவோம் ஏ ப்ரோ சொல்கிறா இப்பெல்லாம் அந்த மாதிரி. ஏ அர்ஜுனக, ஏன்னா அவனுக்கு நிகராக ஒரு சண்டையே கிடையாது, 2 கையாலையும் அடிப்பான். நம்ம எல்லாம் ஒரு கையால் தான் வில்லுடுவோம், அவன் 2 கையால் அடிப்பான். AK-47 வச்சு அடிப்பான் போல. ஏ குருநந்தன, ஏன்னா குந்தியுடைய வம்சத்திலிருந்து வந்தவன், எவ்வளோ செல்லமாலாம் என்னை கூப்பிடுவான். அப்படியாப்பட்டவன் இன்னைக்கு எனக்கு போயிட்டானே அப்படின்ற. இந்த கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இப்போ மற்றவங்கெல்லாம் வந்து ஒரு பிரிவு அப்படின்றது ஒரு பெரிய பிரிவி கிடையாது. உபபாண்டவர்கள் போகும்போது கூட திரௌபதி அந்த அளவுக்கு அழுதுருக்க மாட்டா. பீஷ்மர் கூட பார்த்தீங்கன்னா தன்னுடைய சகாயங்களோடையோ தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிஷிங்கெல்லாம் போடுறத பற்றி பெருசாக இது பண்ணல. ஆனால் அர்ஜுனனுக்கு ஏன் இது இந்த அளவுக்கு ஆதங்கன்னா, ஒரு முறை போர் நடக்கிறதுக்கு முன்னாடி இவர் திருதராஷ்டர் என்ன பண்ணுறாரு, எஸ்பினோஜ்னா ஒருத்தர் அனுப்புகிறார், நீ போய் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ இருக்குது, நம்மளுடைய படை எவ்வளோ இருக்குன்னு போய் பார்த்துட்டு வான்னு. யார் அனுப்புகிறாருன்னா சஞ்சயன் அனுப்புகிறார். இந்த சஞ்சயன் வந்து அவருடைய பர்சனல் PA. அவர் போகிறார் பாண்டுவோடைய பக்கத்துக்கு, பார்த்துட்டு இந்த பக்கம் வந்துடுறார். வந்துட்டு அந்த ராஜா கிட்ட சொல்கிறார், ராஜா உங்களுக்கு கண்ணு தெரியல, ஆனால் அவங்களுடைய சேனை கம்மி தான், நம்மளுடைய சேனை இவ்வளோ இருக்குது, அவங்களுடைய எலிப்படை புலிப்படை காளான் படை எல்லாம் இவ்வளோ இருக்குது, நம்மளுது இவ்வளோலாம் இருக்குது, எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு உடனே திருதராஷ்டர் சொல்கிறாரு, உடனே நம்ம தான் இப்போ ஜெயிப்போம், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது, நம்ம தான் ஜெயிச்சிடுவோன்னு. அப்போ சஞ்சயன் ஒன்றே சொல்கிறான், நான் ஒன்றே ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை நான் சொல்லிட்ட பிறகு நீங்கள் முடிவெடுங்க, நம்ம சண்டை போடணுமா வேண்டாமான்னுன்றார். உடனே இவர் கேட்குறாரு, என்ன நீ பார்த்த? நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன், நான் கிருஷ்ணன்கிட்ட போனேன் துவாரகையாண்ட, அங்கே போய் பார்த்தா அர்ஜுனனுடைய காலு கிருஷ்ணனுடைய மடியில் இருக்குது, அர்ஜுனனுடைய தலை ருக்மிணியோடைய மடியில் இருக்குது, அவங்க 2 பேரும் ஒரே ஊஞ்சலில் உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன், நம்ம போர் புரியறது தப்பு, அவங்க பக்கம் ஜெயிச்சுடுவா அப்படின்னு. உடனே இவர் சொல்கிறார், என்ன இதில் தப்பு இருக்குது? நான் எங்கே கிருஷ்ணன் இருக்கிறானோ அங்கே கண்டிப்பாக வெற்றி. இப்போ அர்ஜுனன் இருக்கிற இடம் எங்கே? கிருஷ்ணன்கிட்ட. அதனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் அவன் இருந்த போஸ்ட் பாருங்கள், அவனுடைய காலு பகவானுடைய மடியில் இருக்குது. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரக தத்ர ஸ்ரீ விஜயீர் பூதிர் துருவானீதிர் மதிர் மம. இதில் மனசுலையும் புத்திலையும் கூட நீ கொஞ்சம் கூட நாட் ஈவன் அயோட்டா ஆஃப் டவுட் ஷுட் ரைஸ் தட் யூ வில் வின். டெஃபினெட்லி யூ வில் பி கெட் டிஃபீட்டட் பை த பாண்டவாஸ் அப்படின்றோம். ஆனால் இதையும் கேட்டுன்ட்டு அவர் பாவம் இல்லை நம்ம போகலாம் அப்படின்றார். ஏன்னா பாவம் அவருக்கு உள்ளார பையனை எப்படின்னா ராஜாங்கத்தில் உருவாக்கணும்னு அந்த ஒரு சிச்சுவேஷன். அதை சொல்கிறான் அர்ஜுனன். இதை பார்த்தும் என்கிட்ட வந்து எல்லாரும் சொன்னாங்க, ஆனால் நான் வந்து கிருஷ்ணனை வெறும் ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன். ஏன் சகானா ஃப்ரெண்ட், ஆஸ் அ ஃப்ரெண்டாக தான் நான் பார்த்தேன். சையாசனே நடன விகதஸ்ட போஜனாதி. எப்படி நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டுனா 2 பேரும் ஒரே தட்டில் தான் சாப்பிட்டோம். இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, நம்மளாம் நிறைய பேர் சொல்லுவாள் ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே இடத்துல படுத்து. அர்ஜுனன் தான் உண்மையிலேயே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன்.
நான் சொல்லலை, பாகவதத்தில் இருக்க சையாசனே படுக்கும் போதும் என் பாதத்தை அவன் பக்கம் தான் வைப்பேன். டே கால் மேடிடான்னு. கிருஷ்ணனை அவன் எந்த அளவுக்கு பாருங்க பகவானா பார்க்கல ஒரு ஃப்ரெண்டாக பட்டிருக்கான். அடுத்தது நான் வேண்மட்டி அவன் கூட இது பண்ணுவேன், வேஷம் போடுவேன். எனக்கு கை காலெலாம் வலிக்கிறதுடா, எனக்கு இது பண்ணா. இன்றைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் அதான் சொல்லுவேன், டேய் ஹோம்ஒர்க் நீ பண்ணா அப்படி சொல்லுவேன். நம்ம வச்சுட்டு இருக்கோம். விகஸ்தன போஜனாதிஷு சாப்பிடும் போதும் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதுலேருந்து பிடுங்கி சாப்பிடுவேன். அவன் பகவான். இப்போ பாருங்கோ, இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம பகவான்கிட்ட இப்படி தான் இருக்கணும். நம்ம சாப்பிடும்போது அவனுக்கு முதல்ல வைங்கோ. கண்டிப்பாக அவன் சாப்பிட போகிறதில்ல, இருந்தாலும் அவனுக்கு வச்சுட்டு பகவானே உனக்கு வைக்கிறேன், நீ எனக்கு ஃப்ரெண்டு தானே, நீ எனக்கு ஃபிலாசபர் தானே, நீ யூ ஆர் மை கைடு ஒன்லி, யூ ஆர் மை கார்டியன் ஒன்லி. நீயும் சாப்பிடு, நானும் சாப்பிட்றேன், நீ சாப்பிட மட்டும் பார்க்க நானே சாப்பிட்டுக்கிறேன். அப்படி சாப்பிடணும். அதை தான் குச்சேலன் கண்டுபிடிக்கிறார். குச்சேலன் உபாக்கியத்தில் வரும்போது சொல்கிறேன், அவர் வந்து அந்த அம்மா அவங்க ஒய்ஃப் கொடுக்குறா, இல்லை பக்கத்தாத்துலேருந்து கொஞ்சோண்டு கடன் வாங்கி அவள் கொடுத்துருக்கேன், நீங்கள் எடுத்துன்னு போய் கிருஷ்ணனுக்கு கொடுங்க, அதை பார்த்து அவன் தெரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய முந்தானியை கிழிச்சு அந்த கூறப்படவை கிழிஞ்சு புடவை அதில் கட்டி அனுப்புகிறா. இவனுக்கு கொடுக்கறதுக்கு வெக்கமாக இருக்குது. ஏன்னா கிருஷ்ணன் பார்த்தவொடனே குச்சேலனை ஒரு கேள்வி கேட்குறான், குச்சேலா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு. இப்போ குச்சேலனுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. திருப்பி நான் நல்லா இல்லை நீ நல்லா இருக்கேன்னு சொல்லணும்ல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் அது பந்தம். அதனால சொல்கிறான் குச்சேலன், நீ நல்லா இருக்கியா கிருஷ்ணா அப்படின்னு உடனே அவன் சொல்கிறான், எனக்கு என்னடா நம்ம குருகுணத்தில் நான் நல்லா படித்து தர்மத்தோடு இருக்கிறதுனால நன்னா சமிருத்தியாக இருக்கேன், இப்போ நீ சொல்லு அப்படின்னு. என் நிலைமை பார்த்து நீ கேட்குற. ஏன்னா குச்சேலன் கிழிஞ்சு போடுவேன். அவன் குச்சேலன்ற பேர் வந்ததுக்கு காரணமே அடுத்த துணி இல்லாமல் ஒரே துணியை தச்சு 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 துணி முழுக்க தையல் தான் இருக்குது. அதனால் அவனுக்கு பேர் குச்சேலன்னு பேர். அந்த துணியை கட்டின்னு போய் உட்காந்துட்டு இருக்கான். இவன் பார்த்தோன்னே என்ன சொல்லணும், ஏன்டா இவ்வளோ பிச்சைக்கார மாதிரி இருக்குன்னு கேட்கணும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நீ நல்லா இருக்கியான்னு கேட்குறான். அப்போ இவன் கம்முன்னு இருக்கான். அப்புறமா இவன் கேட்குறான், மதினி எதுவுமே கொடுத்து அனுப்பலையா, அண்ணி எதுவுமே கொடுத்து அனுப்பலையா அப்படின்னு. கொடுத்தா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளார அது என்ன அதானே கொடுத்தா அப்படின்னு சொல்லி பிடிங்கிடுறான். கிருஷ்ணனுக்கு நல்லா தெரியும் அவள் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு. அந்த இதுலேருந்து ஒரு கைப்பிடி அவளை எடுத்து வாயில் போட்டுக்கிறான் பகவான். போட்டுட்டு சரியாக பண்ணியிருக்கா மதினி, எது அது இன்னும் இல்லை வெறும் அவள். ரெண்டாவது கைப்பிடி எடுத்து போடுறா. ருக்மிணி சொல்கிறா, போதும்ண்ணா போதும், நீங்கள் முதல் போட்டதுக்கே உங்களுடைய துவாரகையை நீங்கள் விற்றுட்டீங்க, செகண்ட் கைப்பிடி கொடுத்தீங்கன்னா வைகுண்டத்தையே விற்றுருவீங்க, அதனால் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க அப்படின்னா. ஆனால் அவர் கேட்கலை. ஆனால் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க. ஏன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு ரியல் ஃப்ரெண்டு யாருன்னா, எ ரியல் ஃப்ரெண்ட் இஸ் ஒன் வென் இட் இஸ் டீட், வென் இட் இஸ் நீட், ஈ ஷுட் பி எ டீட் வித் அஸ். அதுக்கு அர்ஜுனன் சொல்கிறான், நான் எப்போ எது கேட்டாலும் உடனே கொடுப்பான், அவன்கிட்ட திருடி நான் சாப்பிட்ருக்கேன். இது எப்படின்னா எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்னா, அர்ஜுனன் ஒரு காலத்தில் சொல்கிறான், கிருஷ்ணா ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறான், கிருஷ்ணா நான் இந்த இடத்துக்கு போகிறேன், நீ வரியா? இல்லை நான் வரலடா, நான் இந்திரலோகத்துக்கு போயிட்டு நான் யாருன்னா போய் அங்கே போய் காந்தர்வ மனம் பண்ணிக்கலான்னு இருக்கேன்டான்றான். கிருஷ்ணன் சொல்கிறான், பண்ணிக்கோடான்னு. நான் துவாரகா கூட போய் அங்கே இருக்கிறவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். பண்ணிக்கோடா, உன்னுடைய தங்கச்சி இருக்காளே அவளையும் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம். உடனே கிருஷ்ணன் ஒன்றுமே சொல்ல, பண்ணிக்கோடா, சத்தியபாமா அப்படி தான் கொடுத்தான், எடுத்துக்கோடா. அந்த அளவுக்கு ஒரு திக் ஃப்ரெண்ட்ஷிப். எதுவுமே இவனுக்குன்னு வச்சுக்கல அந்த மாதிரி. அப்போ அதை நினச்சி சொல்கிறான், சக்யுஹு சகேவ, எனக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கும் மேலே பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய துவமஸ்ய பூஜ்யஸ்ய குருர் கரீயான் நத்வ சமோஸ்யப்யதிக குதோன்யோ லோகத்ரயேபிய பிரதிம பிரபாவ தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாத இமீத்வா அகமீஷ மீட்யம் பிதேவ புத்திரஸ்ய சகேவ சக்யுஹு பிரிய பிரியாயார் ஹசிதேவ சோடும். பியூட்டிஃபுல்லான ஒரு லைன். நீ எனக்கு எப்படின்னா ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட். எவ்வளோ இதுவோ நான் எது கேட்டாலும் கொடுத்துட்டு இருந்தேன், எதையுமே நீ எதிர்பார்க்கவே இல்லை, நான் கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை, பாண்டவர்கள்லாம் அஞ்ஞான வாசத்தில் இருக்கிறாங்க. எப்படின்னா இந்த பாண்டவர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு சகுனியும் இந்த துரியோதனும் துச்சாதனும் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ எப்படி இவங்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே இவர் சொன்னார், அது ரொம்ப சிம்பிள், யாரனா ஒருத்தர் இங்கே அமுச்சு விட்றா அப்படின்னு. சகுனி ஒரு சொன்னானா, எந்த ராஜாங்கம் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்குன்னு பாரு, எந்த ராஜாங்கத்தில் நல்லா மழை வருதுன்னு பாரு, எந்த இடத்துல மக்கள்லாம் அப்படியே மகிழ்ச்சியில் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல பாண்டவங்க இருக்காங்கன்னு பாரு. அங்கே இருக்கிறாங்க. ஏன்னா அஜ்ஞான வாசத்தில் அவங்க வேற காஸ்டியூமில் இருந்தாங்க.
யாருக்கும் தெரியாத ஒரு ரோலில் இருக்கிறாங்க. உலகத்துக்காருக்கு இவங்க தான் பாண்டவர்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு ரோலில் இருந்துட்டு இருக்கும்போது இப்படி கண்டுபிடிக்கலான்றாங்க. அப்போ துர்வாச மகரிஷி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஏன்னா இவர் துர்வாசர்ன்றவர் யாருன்னா துர்வாசக, எப்போவுமே வந்து வாயில் அப்படி வாயை திறந்தா திட்டு தான். யாருன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க சன்னியை வந்து வீடு அதான் சொல்லுவோம், அதை சொல்லக்கூடாது, சொல்லணும். அது மாதிரி எப்போவுமே வாயில் வந்து ஒரு கெட்ட இதுவோடு இருக்கிறதுனால அவருக்கு பேர் துர்வாசம். ஆனால் ஒரு நல்ல மகரிஷி, ஷார்ட் டெம்பர். நம்ம வாழ்க்கையிலையும் அது மாதிரி தானே. யாருன்னா ஒருத்தர் ஷார்ட் டெம்பர் வருவாங்க, அவங்களையும் நம்ம நல்லவங்களாக யூஸ் பண்ணிக்கணும். அவர் வந்து நல்லவர், நமக்குள்ளே இருக்க வாசனத்தையெல்லாம் கிளப்பி விட்டுருவார். இந்த துர்வாசர் போய் நேராக இந்திரபிரஸ்தம் போகிறாரு. துரியோதனன் துச்சாதனன் எல்லாம் நன்னா சாப்பாடு போட்டுறான். போட்டுட்டு சரி வாங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறான். அப்போ சகுனி கூப்பிட்றான், வா இங்கே வா, அவங்களை எங்கே அனுப்பணுமோ நீ அங்கே ஸ்க்ரூ போட மாட்டுற, நீ நேராக பாண்டவங்க இருக்க இடத்துல போய் பிக்ஷை எடுக்க சொல்லு அப்படின்ட்டான். பாண்டவர்களுக்கு அப்போ அங்கே அஜ்ஞானவாசம் தானே சுற்றின்னு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்போ வந்து உங்களுக்கு மார்க்கெட்லாம் போக முடியாது. ஸோ கிருஷ்ணன் என்ன பண்ணால், திரௌபதி நீ சூரியனை வந்து ஒரு உபாசனம் பண்ணு, அவர் உனக்கு அக்ஷய பாத்திரம்னு ஒன்று கொடுப்பார், அந்த அக்ஷய பாத்திரத்தை வச்சு நீ எது வேணுமோ கேட்டுக்கோ, அதுலேருந்து வந்துடும் அப்படின்னு. இந்த மாதிரி அக்ஷய பாத்திரம் நமக்கு தேவை இன்னைக்கான வச்சுன்ட்டு அவர் என்ன பண்ணுவார், எனக்கு இது வேணும் அது வேணும், ஏன்னா பீஸா வேணும் அப்படின்னு கேட்டால் அது வந்துடும். அது உள்ளே இருந்து நம்ம எதுவும் ஆர்டர்லாம் பண்ண தேவை. இன்றைக்கி நம்ம அதுதான் பண்ணிட்டு இருக்கோம், ஆன்லைனில் பண்ணுறோம், அது ஆஃப்லைனில் வந்துட்டுருக்கு. ஸோ வந்துடுது. வந்த உடனே இது மாதிரி டெய்லி. ஆனால் ஒரு கண்டிஷன், சூரியனும் ஒரு கண்டிஷன் போட்டார். கண்டிஷன் அப்ளைட் என்னென்னா, நீ ஒன்ஸ் வாஷ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா அது திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாது அப்படின்னு. அதனால தான் நம்ம யாரும் அதை வாஷே பண்ணுறதில்ல. யூஸ் நாப்கின் அதோட அடுத்து விட்டுரும். ஸோ எடுத்து அப்படியே வச்சுருந்தா. இப்போ துர்வாசர் வந்தார். அன்னைக்கு அந்த கோட்டா முடிஞ்செடுத்து பாஞ்சாலி என்ன பண்ணால் நன்னா அழகாக அலம்பி கவுத்து வச்சுப்போம். ஆர்டர் ஆஃப்லைன் ஆயிடுது. இப்போ துர்வாசர் வந்து நிற்கிறார். வந்தவொடனே அவர் சும்மா வரல, ஒரு 100 பேர் சிஷியன்களும் கூட்டுன்னு வந்துவிட்டார். வந்து எல்லாரும் பிக்ஷாந்தேகின்னு கேட்குறாரு. இப்போ என்ன பண்ணதுன்னு தெரியல. உடனே எல்லாரும் யோசிக்கிறாங்க. அர்ஜுனன் சொன்னா, நான் போய் திரௌபதி நீ போய் உன்னுடைய கிருஷ்ணனை கூப்பிடுன்னு. கூப்பிட்ட ஸ்பாட்டில் விண்டோலேருந்து வர்றாரு கிருஷ்ணன். வந்த உடனே என்னப்பா என்னம்மா இன்னது கூப்பிட்டேன்னா, இல்லை இப்போ துர்வாசர் வந்திருக்காரு, அவர் ஏதோ குளிச்சுட்டு வரேன்னு இருக்கார், 100 பேர் வேறு கூப்பிட்டு வந்திருக்காரு, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னா, இல்லை ஸ்விக்கியில் போடு. அதெல்லாம் கிடையாது சுவாமி, இன்றைக்கி நீங்கள் ஆர்டரில் தான் பண்ண முடியும், நீங்கள் பண்ணுவோம் அப்படின்னா. அப்போ அவர் போய் பார்க்குறாரு. அந்த பாத்திரத்தை போய் பார்த்தா அக்ஷய பாத்திரம் எம்டியாக இருக்கு. இல்லை எம்டியாக இல்லை, நீ போய் பாருன்னா ஒரே ஒரு பருக்க ரைஸ் இருக்கும். அந்த ரைஸ், அந்த ஒரு பருக்க அரிசியை வந்து பகவான் சாப்பிட்டுட்டு அவர் சொல்கிறாரா, ஜீரணாபம், நானே பிரம்மன், அந்த பிரம்மத்தை இது சாப்பிட்றதுனால அனைத்து ஜீவராசிகளுக்கும் திருப்தி வரத்தோன்னு எல்லாருக்கும் திருப்தி கிடச்சிருது. கிடச்ச ஸ்பாட்டில் அங்கே துர்வாசர் கஷ்டப்பட்டு சந்தியாவெல்லாம் முடிச்சுட்டு அந்த குளத்துலேருந்து வேந்து வர்றாரு. வயிறு ஃபுல்லாக இருக்குது. ஐயோ இப்போ நம்ம சாப்பிடலன்னு சொன்னால் தான் அவன் என்ன திட்டுவான், பெஸ்ட்டு சொல்லவே வேண்டாம்னு சொல்லி எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. இப்படி எப்பெல்லாம் தர்ம சங்கடமான நிலைமை வரும்போதும் அப்பப்பப்பப்ப வந்து எனக்கு இது பண்ணியேப்பா, நான் உன்னை மறந்தாலும் நீ வந்து என்னை காப்பாற்றி கொடுத்தியேப்பா அப்படின்னு அர்ஜுனன் புலம்புறான். இன்னொரு சமயம் கிருஷ்ணன் உட்காந்துன்னு இருக்கான். அப்போ அர்ஜுனன் சொல்கிறான், நான் ஒரே நாளில் இவனை சாவடிச்சு விட்றேன் அப்படின்னு, ஜராசந்தனை சாவடிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அர்ஜுனன் என்ன சொல்கிறான், சரி ஓகே நான் வந்து ஒரு பிரதிஜ்ஞை எடுக்கிறேன், ஒரே நாளில் மறுநாளில் அவனை சாவடிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ணுறார். இவர் வந்து நேராக அன்னைக்கு சாவடிக்கணும்னா அந்த இவரை ரிக்வைர்டு சம் ஸ்பெஷல் வெப்பன், ஒரு இது வேணும், வில்லு. அதுக்கு சிவன் கிட்ட போய் அந்த தனுஷ் வாங்கிட்டு வரணும். கிருஷ்ணன் வந்து கிளம்பின்னு இருக்கான். ஓகே நம்ம நைட்டோட நைட்டாக போயிட்டு கைலாசத்துலேருந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அப்போ கிருஷ்ணன் சொல்கிறான், அர்ஜுனா கொஞ்சம் நில்லு, ஃபஸ்ட்டு நீ எனக்கு பூஜை பண்ணு, என் காலில் ஒரு 4-5 பூவை போட்டு எனக்கு ஒரு இது பண்ணி நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறேன், அதுக்கப்புறமா இங்கேருந்து கைலாசத்துக்கு போ, அங்கே போய் நீ வந்து பகவான் அடைவ அப்படின்னு. அர்ஜுனனுக்கு என்ன பார்த்தா நீ சும்மா இரு அப்படின்னா, இல்லைடா போட்டு போடா, சொல்லதை கேளு, உன்னை விட வயசில் பெரிய வேண்டான்னு. சரின்னு என்ன பண்ண, அங்கே சுற்றி முற்றி பார்த்தா ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் பூரிஞ்சா அப்படி எடுத்து இருந்தா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி காலில் தூக்கி போட்டு அவன் போயிட்டான். பாசுபதாஸ்திரத்தை வாங்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். நேராக கைலாயம் போயிட்டான். கைலாயத்தில் போய் சிவன் தியானத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. அங்கே இவன் அர்ச்சனை பண்ணுறான். ருத்ரத்துக்கு சமமான ஒரு சாமவேத ருத்ரத்தை பாராயணம் பண்ணி அர்ஜுனன் சிவனை மகிழ்விக்கிறதுக்காக அங்கே அர்ச்சனை பண்ணிடுறான். சிவன் கண்ணை திறந்து, என் பாதத்தில் இருக்குப்பா பாசுபதாஸ்தாரம் எடுத்துக்கோ அப்படின்றாரு. அர்ஜுன் அப்போ அவர் பாதத்தை குனிஞ்சு எடுக்கும்போது பார்த்தா
கிருஷ்ணன் காலில் எந்த பூவை போட்டானோ அது அங்கே ருத்ரனுடைய காலில் இருக்கு. அப்போ தான் அர்ஜுனனுக்கு தெரியுது கிருஷ்ணனும் அர்ஜுனனும் வேற வேற இல்லை. நம்ம தான் வந்து கிருஷ்ணன் வேற சிவன் வேறன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சிவனுக்கும் ஹரிக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. இதை நீங்கள் ஸ்ரீருத்ரத்துலையும் பார்க்கலாம். அயம் மே அஸ்தோ பகவான் அயம் மே பகவத்தரஹ அயம் மே விஸ்வமே ஏஷஜோஜகம் சிவாபிமர்ஷணः ஏதே சகஸ்ரம் மயுதே பாஷா மிருத்யோ மர்த்யாய ஹந்தவே தான் யஜ்ஞஸ்ய மாயயா சர்வானவயஜாமகே மிருத்யவே ஸ்வாஹா மிருத்யவே ஸ்வாஹா ஓம் நமோ பகவதே ருத்ராய விஷ்ணவே. நல்லா கவனிச்சுக்கோங்க, விஷ்ணவேன்னு தான் சொல்கிறாங்க இங்கேயா. இந்த இடத்துல பாருங்க, நாராயண சுக்தத்தில் போய் பார்த்தீங்கன்னா சப்ரம்ம சசிவ சஹரிசேந்திர சோக்ஷர பரமஸ்வராட் அப்படின்னு நாராயண உபநிஷத்தில். அப்போ நாராயண உபநிஷத்தில் என்ன சொல்கிறாரு? நான் சிவனாக இருக்கிறேன். சிவனுடைய மந்திரத்தில் போய் பார்த்தீங்கன்னா நான் விஷ்ணுவாக இருக்கிறேன்றார். நம்ம தான் பேதத்தில் ஹரி பெரியவனா ஹரன் பெரியவனா அங்கே. ஏன்னா இது வந்து அர்ஜுனனுக்கே இருந்திருக்கு இந்த டவுட்டு. அப்போ சிவனுடைய பாதத்தில் போய் பார்க்கும்போது அந்த கிருஷ்ணர் மேலே போட்டிருந்த மலர் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறமா சொல்றாரு. அப்போ கூட வந்துட்ட உடனே மறந்துட்டான். வாடா பார்த்தா நாளைக்கு நீ ஜராசந்தன் கூட சண்டை போடணும், வந்துரு வந்து தேரில் உட்காந்துக்கோ அப்படின்றான். எஸ் ஃபர்கட்டன். அந்த லெவலில் இருந்தேன், ஆனால் என்ன கூட நீ வந்து காப்பாத்திட்டியேப்பா. சர்வம் க்ஷணே தத்பூதம் ஆசி அஷரீரம் பஸ்மம், வெறும் பஸ்மமாக போக வேண்டிய இந்த இது கிருஷ்ணனை நான் வந்து பகவானாக பார்க்கல, வெறும் பஸ்மமாக பார்த்துட்டேன், ஒரு சாம்பலாக பார்த்தேன், வெறும் ஃப்ரெண்டாக பார்த்தேன், ஒரு இப்படி தானே பார்த்துட்டு இருந்தேன். இப்படி இருந்தும் நீ என்னை வந்து காப்பாத்தினியே அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுதுன்னு இருக்கான். யார்? கிருஷ்ணன் இல்லை, அர்ஜுனன் தர்மபுத்திரர்கிட்ட ஓன்னு கத்தி அழுதுன்னு இருக்கார். அப்போ எப்படிலாம் எனக்கு அவன் கொடுத்தான் அந்த மாதிரியான இது அப்படின்னா சங்கு சக்கர கதாபாணி எப்போவுமே 4 கையோடு இருந்தவன். மற்றவங்க எல்லாரும் போர்லெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கையோடு இருந்தான். கிருஷ்ணன் மட்டும் பிறக்கும் போதே 4 கையோடு இருந்தான். அந்த 4 கையோடையே எனக்கு இருந்தான். அதனால தான் பகவத்கீதையில் 11 அத்தியாயம் முடிஞ்ச பிறகு, விஸ்வரூப அத்தியாயம் முடிஞ்ச பிறகு அர்ஜுனன் கேட்குறான், உன்னை பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது, உனக்கு ஏகப்பட்ட தலைகள், ஏகப்பட்ட கண், ஏகப்பட்ட கால்லாம் வச்சுன்னு இருக்க, எனக்கு இப்படிலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப இருக்குது, 3D எஃபெக்டில் போட்ட மாதிரி இருக்குது, நீ 4 கையோட வா, எனக்கு வெறும் 4 கையை சங்கு சக்கர கதாபாணியாக வரையே அது மாதிரியே வா அப்படின்றான். அப்படியாப்பட்ட கிருஷ்ணன் நீ இவ்வளோ எனக்கு ஞானத்தை கொடுத்த. ஒரு முறை போர் முடிஞ்ச பிறகு கேஷுவலாக சாப்பிட்டுட்டு உக்காந்துட்டு இருக்கான். அப்போ அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து கேட்குறான், கிருஷ்ணா நீ அன்னைக்கு வந்து யுத்தத்தில் வந்து எனக்கு ஒரு கதைலாம் சொன்ன, ஏதோ இந்த 18 அத்தியாயம் இருக்கிற மாதிரி ஒரு பகவத்கீதைலாம் சொன்ன, ஆத்ம தத்துவம்லாம் சொன்ன, ரொம்ப நல்லா இருந்துச்சு, பட் ஐ ஹவ் ஃபர்கட்டன் தட், கேன் யூ ரீப்ளே இட் அப்படின்னு கேட்குறான். அப்போ கிருஷ்ணன் சொல்கிறான், அந்த அர்ஜுனனும் இங்கே இல்லை, அந்த கிருஷ்ணனும் இங்கே இல்லைடா, ஏன்னா அங்கே அந்த க்ஷணத்தில் உனக்கு தேவைப்பட்டது நான் கொடுத்தேன், நீ இப்போ மறந்து போயிட்ட. அப்படியாப்பட்ட ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை நீ கொடுத்தோம், அது எனக்கு வரலையே அப்படின்னு ரொம்ப கதறி, என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கே யாரும் இல்லாத போதும் காண்டவ பிரஷ்னத்துலேயும் என்னை இருந்து காப்பாத்தினியேப்பா கிருஷ்ணா, இன்னைக்கு நீ இல்லையேன்றான். ஏன் இந்த கிருஷ்ணன் இல்லைன்னா நான் இல்லைன்னு அதை தெரிஞ்சுக்கிறான்னா, கிருஷ்ணன் துவாரகையை விட்டு போகும்போது அர்ஜுனனுக்கு ஒரு மெசேஞ்சர் மூலமாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். நான் வந்து துவாரகையை விட்டு போயிட்டா இந்த 16,000 பெண்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த துவாரகையில் இருக்க பெண்கள்லாம் கஷ்டப்படுவாங்க, அர்ஜுனா இவங்களெல்லாம் காப்பாற்றி நீ பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அமைச்சிருக்கான். அர்ஜுனா அப்போ தான் அங்கே வரான், வந்து இந்த பெண்கள்லாம் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கூட்டுன்னு போகிறான். சிவன்கிட்ட போய் சண்டை போட்டவன், பெரிய பெரிய ஆச்சாரியர், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார்கிட்ட எல்லாம் போய் சண்டை போட்டவன், பீஷ்மர் போன்ற பிதாமகர்கிட்ட போய் சண்டை போட்டவன், பெரிய பெரிய மகாபாரத யுத்தத்தில் எவ்வளோ பெரிய சல்லியன் போன்ற பெரிய பெரிய ஆளுங்க கிட்டலாம் சண்டை போட்டவன், ஒரு சின்ன 10 பேர் இருக்கிற ஒரு காட்டுவாசிங்க போய் சண்டை போடுறாங்க, அவங்க கிட்ட இருந்து அர்ஜுனன் தோத்துட்டான். அப்போ சொல்கிறான், இவ்வளோ நாள் எனக்கு சக்ஸஸாக இருந்தது நீதானப்பா, அந்த சக்ஸஸ் இன்னைக்கு ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் நீதானப்பா, இப்போ தெரியுதுப்பா, நான் வந்து என் பவரால் இல்லை உன் பவரால் இருந்திருக்கேன். அப்படி
அதனால் ஏவம் சிந்தயதோ ஜிஷ்ணு, ஜிஷ்ணுனா விஷ்ணுவுக்கு பேர் ஜிஷ்ணு. அதனால தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணு மகேஸ்வரம்னு. அந்த ஏவம் சிந்தயதோ ஜிஷ்ணு கிருஷ்ணபாதம், அவனுடைய பாதத்தையே நான் ஞாபகம் செஞ்சு பகவானுடைய எந்த அங்கத்தை நம்ம தியானம் செய்யணும்னா பாதத்தை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல அர்ஜுனன் சொல்றான், அவனுடைய பாதத்தையே நான் பார்த்து இன்னைக்கு வேற எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல. அவனை எவ்வளோ நாள் நான் ஃப்ரெண்டாக வச்சிருந்தேன், ஆனால் அவன் பாதத்தை தானே பார்த்தேன். சகோருகம், அவனை இப்போ நான் எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை இழந்துட்டேன், என் கண்ணை மூடினா அவன் பாதம் மட்டும்தான் தெரியுது. அதனால்தான் விஷ்ணுவோடைய சுக்தமான புருஷ சுக்தத்தில் பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி திரிபாதூர்த்வ உதை புருஷ அப்படின்வா. இந்த ஒரு பாதம், அந்த ஒரு பாதத்தில் கொஞ்சோண்டு ஜலத்தை தண்ணியை எடுத்துன்னு போயிட்டு விட்டு அதை கொஞ்சம் அப்படி பாதாபிஷேகம் செஞ்சு அந்த தீர்த்தத்தை நம்ம தலையில் தெரிஞ்சிட்டோம்னா அதில் இருக்கிற முக்தி வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா 3 உலகத்திற்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே முக்தி குருவுடைய பாதார விந்தம். அதனால பகவத் பாதாலும் சங்கராச்சாரியாரும் சொல்லும்போது பாதத்துடைய தூளி கூட நமக்கு வராது அப்படின்னு. இதை உணர்த்துறதுக்காக தான் ராமபிரானும் அகிலிகையுடைய இவருடைய பாத தூளிகை பட்டு அந்த கல் பெண்ணாக மறந்தது அப்படின்னு சொல்லுவா. பாத சரோஹருகம், அப்படி இருக்கிற உன்னுடைய பாதத்தை நான் விட்டுட்டேனே அப்படின்னு. அதனால்தான் இன்னைக்கும் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பெருமாளுடைய பாதத்தை ஸ்ரீ சடாரின்னு வச்சுருக்கா. அந்த சடாரியை தான் நம்ம பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா தலையில் ஒரு டொப்பி மாதிரி வைப்பாங்க. நம்ம என்ன பண்ணதுன்னு தெரியாது. அப்போ தான் மாமா ஆல்ரெடி வைக்க வருவார், நம்ம அப்போ தான் இப்படி அப்போ கொஞ்சம் தலை இறங்கி நம்ம தலையை கொடுக்கணும். கொடுத்தா நாம் இறங்கினால் அவன் ஏறுவான் நம் தலையில். அதுக்காக அந்த ஸ்ரீ சடாரி அதை தான் இதுன்னு சுவாமி தேசிகன் இதை கொண்டாடுறதுக்காக உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்ரநாமம்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அவர் குருகுலத்தில் இருக்கும்போது என்னாச்சா, பகவானுடைய பாதாதி கேசாதி பாதத்தை பற்றி ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஏதாவது ஒரு விடுங்கன்னு ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க குருகுலத்தில். ஒரு 100 ஸ்லோகம் எழுதுங்கோ அப்படின்னு சொல்லி, தலையிலேருந்து கால் வரைக்கும் இல்லை கால்லேருந்து தலை வரைக்கும் ஏதாவது ஒன்று எழுதிக்கோங்க அப்படின்னு. எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. அன்னைக்கு ஒவ்வொன்றும் பண்ணாங்க. தேசிகன் பார்த்தார், நான் தலையிலேருந்து பாதத்துக்கு வரல, பாதத்துலேருந்து தலை, வெறும் பாதத்தை மட்டும் வச்சு 100 இல்லை 1000 ஸ்லோகம் எழுதுறேன்னு சொல்லி பாதுகா சகஸ்ரநாமம்னு எழுதியிருக்காரு. அந்த பாட்டு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அப்படியே கரடு முரடாக இருக்கும். மீனிங் அவரே தான் பின்னாடி வியாக்கியானம் எழுதியிருக்காரு. ஒரே ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறேன், பா துக்கா 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 பா துக்கா துக்கா. மீனிங் சொன்னீங்கன்னா வேறு தெரியாது, ஏன்னா அவருக்கு தான் மீனிங் தெரியும். பாதுகையோடைய மகாத்மியத்தை மட்டும் பற்றி 1008 ஸ்லோகம் எழுதி வச்சிருக்கார். ஸோ அந்த பகவானுடைய பாதுகை தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு அர்ஜுனன் கதறின்னு இருக்கான். ரொம்ப கதறி 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 கடைசியில் நம்ம யாருன்னா அழுதிங்கன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜென்ரலி பார்க்கலாம் எல்லாருக்கும் ரொம்ப நேரம் அழுதுட்டு கடைசியில் கம்முன்னு அமைதியாக ஆகிடுவான். அது மாதிரி அர்ஜுனன் என்ன பண்ணான்னா அமைதியாக உட்காந்துட்டான். அப்போ உள்ளார்ந்து ஒரு பெரிய ஞானம் வெளியே வருது. இதுக்கு பேர் அனுகீதன்னு பேர். அன்னைக்கு கிருஷ்ணன் யுத்த காலத்தில் கொடுத்தான் பாருங்க, அந்த ஸ்லோகம்லாம் இன்னைக்கு அப்படியே உள்ளார்ந்து வெளியே வருது. குந்தி கேட்குறாளாம், ஏ அர்ஜுனா, உனக்கு எவ்வளோ பெரிய பொக்கிஷத்தை கொடுத்துருக்கான் பகவான், உன் கூடையே இருந்தானே, உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்கலையா அப்படின்னும் போது அவர் சொல்கிறார், ஆமாம்மா சொல்லி கொடுத்தான், அகமாத்மா குடாகேஷ பிரகசன்னிவ பாரத அப்படின்னு இருக்கான். நான் ஆத்மான்னு அன்றைக்கே அவன் காமிச்சான், எனக்கு தான் அது புரியலை. நம்ம கூடயே எல்லாம் இருப்பா. அப்புறமா அவங்க முடிச்சிட்டவன தான் சொல்லுவாங்க, ஓ ஆமாம் இருந்தான், நல்லா தான் இருந்தான், அவன் அன்றைக்கி சொன்னான். அந்த நினச்சி நம்ம தேம்புவோம்ல, அதே மாதிரி தான் அர்ஜுனனும் நினச்சி சொல்லின்னு இருக்கான். என்ன எவ்வளோ இதுள்ள சொன்னான், ஆனால் நான் புரிஞ்சிக்காமல் போயிட்டேன், இப்போ தெரியுது அப்படின்னு சொல்லி அப்படியே மனசில் இறங்கி அந்த அர்ஜுனனுடைய மொத்தமும் ஞானமாக பிரகாசித்து அனுகீதையாக வெளியே வந்து, அதுக்கப்புறமா இந்த ராஜாங்கம் எங்களுக்கு இனிமேல் வேண்டான்னு பஞ்சபாண்டவர்களும் அர்ஜுனனுடைய பையனான அபிமன்யுவோடைய பேரன் பையன்கிட்ட, அர்ஜுனனுக்கு பேரன், அவங்க கிட்ட யார் பரீட்சித், அந்த உத்தரையுடைய வயிற்றுலேருந்து சுற்றி அல்ட்ராசவுண்டு போட்டு காப்பாற்றினார் பாருங்க, அவரை
ராஜாங்கத்துக்கு அதிபதியாக்கி எங்களுக்கு இனிமே வாழ்க்கை இது போதும் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்டெல்லாம் எல்லார்கிட்டையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு பஞ்சபாண்டவர்கள், திரௌபதி எல்லாரும் அப்படியே இவங்களும் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சொர்க்காரோபணத்துக்கு போகிறாங்க. அது மகாபாரதத்தில் கடைசி சாப்டராக சொர்க்காரோபண பருவம்னு வரும். அந்த இடத்துல இருந்து அவங்க ஒவ்வொருத்தராக போகும்போது தர்மபுத்திரர் பின்னாடி ஒரு நாய் போயின்னு இருக்கும். அது தர்ம தேவதை யமராஜனே கூட போயின்னு இருப்பான். கடைசியில் போய் அவங்க சொர்க்கத்தை அடைஞ்சாங்க. இனிமேல் நான் மகாபாரதத்துக்கு போக மாட்டேன், கவலையப்படாதீங்க, இனிமேல் பாகவதத்துக்கு வந்துடுவேன். ஏன்னா இதோட இங்கேருந்து தான் நம்மளுடைய பாகவதம் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஃப்ளாஷ்பேக்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். இங்கேருந்து அடுத்த இதுவிலேருந்து நம்ம பரீட்சித் ராஜா யார், அவர் ஏன் பாகவதத்தை படிக்கணும், அவருக்கு என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் பின்னாடி வர இதில் பார்ப்போம். இதோட இன்னிய உபன்யாசம் முடிச்சுக்கலாம். सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द जानकीकान्तस्मरणं जय जय राम राम हर नमः पार्वतीपतये हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீவள்ளி தேவசேனா ஸ்காந்த ஸ்மரணே சுப்பிரமணிய ஓம். சமஸ்த சாது மண்டலி கீ ஜெய்.